ஜெபம் பண்ணி நம்ம ஆரம்பிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே, கிருபையுள்ள தேவனே, நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் மதினத்தின் காலத்திலே நேர்த்தியாய் அழகாய் ஆண்டவரே உத்தமமாய் எங்களுடைய வாழ்க்கையை செய்து கொண்டிருக்கிற மகா பெரிய பிரபுவே நாங்கள் சோதரிக்கிறோம், வரவேற்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் இருக்கிற இடங்களிலே உங்களுடைய ஆளுகை உண்டாயிருப்பதாக. இப்பொழுதே நாங்கள் எங்களுடைய ஆவியாத்மா சரீரம் முழுவதையும் உண்மை நோக்கி நாங்கள் திருப்புகிறோம். எங்களுடைய ஆவி இப்பொழுதே உம்மோடு இணைக்கப்பட்டிருப்பதாக, என்னுடைய வாழ்க்கை இணைக்கப்பட்டிருப்பதாக. எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில் நாங்கள் இருந்து இந்த காரியத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் இப்பொழுதே உங்களுடைய மகிமை எங்களை அந்த இடத்துல வந்து சூழ்வதாக. உங்களுடைய கிருபையும் வல்லமையும் உங்களுடைய பராக்கிரமும் எங்களில் வெளிப்படுவதாக. நீர் எங்களுக்காக ஆண்டவரே அநேக காரியங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர். சுதந்திரங்களை மேன்மைகளை வைத்திருக்கிறீர். அவர்களை பற்றி கொள்ள, அவர்களை இறுக பிடித்து கொள்ள, அவர்களை நடக்கிற பாக்கியங்கள் எங்களுக்கு உண்டாயிருப்பதாக. எங்களை தாழ்த்துக்கிறோம், உங்களுடைய கருத்தை கொடுக்கிறோம். உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். இருக்கிறோம் நல்ல பிதாவே. நம்ம போன கிளாஸ்ல இருந்து நம்ம விட்ட இடத்துல இருந்து நம்ம வந்து கண்டி பண்ணுவோம். ஸோ நம்மளுடைய சீரிஸ் பேர் டொமினியன் பற்றி நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கிறோம். அதாவது ஆண்டு கொள்ளுதல் அப்படிங்கறது படிச்சுட்டு இருக்கிறோம். ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுத்த உண்மையான அழைப்பினுடைய அந்த ஆழங்களை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பு வச்சிருக்கிறாங்க. அந்த அழைப்பினுடைய அந்த ஒரிஜினல் ஐடென்டிட்டி, அந்த மேட்ரிக்ஸை கம்ப்ளீட்டா நம்ம மறந்து வேற ஒரு காரியத்தை நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். ஒரிஜினல் நம்முடைய அழைப்பை நம்ம வந்து எடுத்து சில காரியங்களை லேர்ன் பண்ணி அதுல ஏறி நின்று ஆண்டு கொள்கிறதுக்கான அதுல இருந்து லைஃபை வந்து கிரியேட் பண்றதுக்கான நம்மளுடைய முயற்சிகளையும் நம்ம வந்து ஆண்டவருடைய கிருபையினால நம்ம வந்து செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஸோ உங்களுடைய நோட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா லைட்டா பின்னாடி திருப்பிக்குவாங்க. ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஒரு சின்ன ரிஹர்சல் மட்டும் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம வந்து மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நம்ம வந்து கண்டினியூ பண்ணோம். நம்ம இங்கிருந்து ஆரம்பிச்சா ஆதியாகமம் 1:26 ஆதியாகமம் 1:26 தான் பைபிள்ல நம்மளுக்கு ஹியூமன் பீயிங்ஸ்க்கு, அதாவது மனிதர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற உண்மையான காலிங், டெஸ்டினி வந்து அதில் கொடுக்கப்பட்டிருக்குது. பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் டொமினியன், ஆளக்கடவர்கள், ஆண்டு கொள்ள கடவர்கள். நம்மளுக்கு ஆண்டு ஒரு பொசிஷன் வச்சிருக்கிறாங்க, ஒரு சிங்காசனம் வச்சிருக்கிறாங்க, ஒரு த்ரோன் வச்சிருக்கிறாங்க, ஒரு இடம் வச்சிருக்கிறாங்க. அந்த இடம் எந்த இடம் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் மேல இருக்கிற ஒரு இடம். அதாவது எந்த பொசிஷன்னா சமுத்திரத்தின் மச்சங்களுக்கு மேல இருக்கிற ஒரு இடம், ஆகாயத்து பறவைகளுக்கு மேல இருக்கிற இடம், மிருக ஜீவன்களுக்கு மேல இருக்கிற இடம், பூமி எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ற ஒரு இடம். அது வந்து ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி. பூமி அனைத்துல எந்த ஸ்ட்ரக்சர்னாலும் ஒரு டைம் போர்ட்டல் ஓபன் பண்ணி எந்த இடத்துலனாலும் ஓபன் பண்றது போல ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். பூமி அனைத்தின் மேல் ஊர்ற சகல பிளானிகளுக்கு மேல இருந்து ரூல் பண்ற இடம். சோ ஒரிஜினலா ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற இடம் இந்த ஒரு இடம். ஃபர்மமெண்ட்ல இந்த சிங்காசனம் நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்கிறாங்க. மண்டலங்கள், காற்று மண்டலங்களுக்கு மேல இருக்கிற இடம், வாட்டர் மண்டலங்களுக்கு மேல இருக்கிற இடம், லேண்டுக்கு மேல இருக்கிற இடம், எர்த்துக்கு மேல இருக்கிற இடம். இந்த இடத்துல நம்ம வந்து உட்கார்ந்து இருந்து ஒவ்வொன்றையும் ஆளுகை பண்ணி கண்ட்ரோல் பண்றதுக்காக ஆண்டவர் வந்து நம்மளை வந்து நியமிச்சிருக்காங்க. ஆனா நம்ம வந்து விழுந்து போனதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, இதுல இருக்கிற ஒவ்வொரு ஃபீச்சரும், இதுல இருக்கிற ஒவ்வொரு அம்சமும் இது வந்து நம்ம வந்து சத்துருக்கு நம்ம வந்து கொடுத்துட்டோம். பிசாசுக்கு இது வந்து கொடுத்துட்டோம். சோ பிசாசு இப்போ இந்த சிங்காசனம் இது வந்து இப்போ பிசாசு கையில அது போன உடனே நம்மளுடைய பொசிஷன், நம்ம இங்க இருக்க வேண்டிய பொசிஷன், நம்மளுடைய பொசிஷன் இதுக்கு கீழே வந்து போயிட்டு நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து இருக்கோம். சோ இப்போ நம்ம இந்த இடத்துல ஹியூமன் பீயிங்கா இந்த இடத்துல நம்ம வந்து மாட்டிட்டு இருக்கோம். கம்ப்ளீட்டா எல்லாத்துலயும் மாட்டிட்டு இருக்கோம். நான் ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒவ்வொன்றுடைய பவர் பற்றி சொன்னேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ், ஃபோர்த் கிளாஸ், 4 கிளாஸ் முடிச்சிருக்குது. 5வது கிளாஸ். ஒருவேளை இன்னைக்கு நீங்க ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கீங்க அப்படின்னா அந்த 4 வீடியோவும் இருக்குது, ரெக்கார்டடா இருக்குது. நீங்க அது எனி டைம் நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது நீங்க வந்து பாத்துக்கலாம். ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு மண்டலங்கள் உள்ள அம்சங்களை பார்த்தோம் நம்ம. அதாவது ஏர் வந்து பிசாசு கண்ட்ரோல் பண்ணிருக்கிறோம். ஏர் கண்ட்ரோல் பண்ணா என்னெல்லாம் பண்ண முடியும்? மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியும், சிச்சுவேஷன் கிரியேட் பண்ண முடியும், சூழ்நிலையில கண்ட்ரோல் பண்ண முடியும், ஃபியூச்சர் ஈவென்ட்ஸை கேரி அவுட் பண்ண முடியும். ஸோ அப்படி எல்லா விஷயங்களும் ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்த்தோம். வாட்டருடைய மேட்ரிக்ஸ் நம்ம பார்த்தோம். வாட்டர் எவ்வளவு முக்கியமானது, அந்த ஃபங்க்ஷனை ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம். போன கிளாஸ்ல நம்ம லேண்ட் விஷயங்களை, நம்ம சில விஷயங்களை பார்த்தோம். லேண்ட்ல உருவாக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே வந்து சிஸ்டம்ஸா உருவாக்கப்பட்டிருக்கு. நம்ம வந்து ஃபுல்லா சில சிமுலேஷன்ஸ் நம்மளை சுத்தி நம்ம வந்து உருவாக்க வச்சிருக்கிறோம். அதாவது மாயையான சில பிம்பங்கள் உருவாக்கப்பட்டு சிஸ்டம், அதாவது உருவாக்கப்பட்டிருக்கிற ஸ்ட்ரக்சர் உருவாக்கப்பட்டு அதுக்குள்ள அப்படியே லாக் ஆகி இருக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எஜுகேஷனல் சிஸ்டம். எல்கேஜில நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அது காலேஜ் முடிஞ்சு அது பிஜி முடிஞ்சு எம்ஃபில் வரைக்கும் அந்த லாக் வந்து கிரியேட் பண்ணிடும். அதை ஸ்டார்ட் பண்ணா அதை ஒண்ணுமே செய்ய முடியாது, அதை விட்டு வெளியே வர முடியாது. அதை வந்து நீங்க வந்து உடைக்கணும்னு நினைச்சாலும் உடைக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து கன்டினியூ ஆகி அது வந்து
சிஸ்டம் ஓப்பன் ஆயிட்டுனா அது வந்து தானாவே மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதை இனிஷியேட் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இப்படி சிஸ்டம் இருக்குது. இந்த சிஸ்டம் வந்து ஃபைனான்ஸ்ல இருக்குது, எக்கனாமிக்ஸ்ல இருக்குது, பேங்கிங் சிஸ்டம்ல இருக்குது, அதுக்கப்புறம் அத்தாரிட்டேட்டிவ்ல இருக்குது, பொலிட்டிக்கல் ஃபீல்டில் இருக்குது, எல்லா ஃபீல்டும் இருக்குது, கவர்மெண்ட் ஓரியன்டா இருக்குது. எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த ஸ்ட்ரக்சருக்கு கீழே நம்ம வந்து மாட்டிருக்கிறோம், பசமா மாட்டிருக்கிறோம். எதுலையுமே தப்பிக்க முடியாது. ஈவன் உங்க ஃபுட்ல இருக்குது. நான் ஃபுட் பற்றி ரொம்ப பேசல, நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு அதை பற்றி பேசுவோம். ஒவ்வொரு சாப்பாடுலையும் ஒவ்வொரு ஃபுட்லையும் அது வந்து ஹெல்ல இருந்து உருவாக்கப்பட்டதா இருக்குது. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் வேணா சொல்றேன். ஓரியோ பிஸ்கட் ஒரு பிஸ்கட் ஒன்று இருக்குது. நீங்க ஓரியோ பிஸ்கட் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுங்க. நானே ரொம்ப நாள் விரும்பி சாப்பிட்டுருக்கேன். இந்த ஓரியோ பிஸ்கட் எடுத்து அதுல பாத்தீங்கன்னா ஒரு படம் இருக்கும். அந்த படம் எடுத்து கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க, அது என்ன படம் என்னன்னு ரிலேட்டா இருக்குதுன்னு பாருங்க. அதுல வேற பயங்கரமான ஒரு மாந்திரிக பிக்சரும் அதனுடைய ஒரு பயங்கரமான ஒரு டிமானிக் லாக் உள்ள அந்த ஒரு சிம்பலும் அதுல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சிம்பலை உங்களுக்கு கொடுத்து வச்சு சாப்பிட்டு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டார்பக்ஸ் உடைய போட்டோ, அந்த ஸ்டார்பக்ஸ் காஃபி ஸ்டார்பக்ஸ் உடைய அந்த பிக்சர் எடுத்து கூட பாருங்க. அதையும் ஒரு 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 மெர்மைட் உடைய ஒரு ஐடென்டிட்டி. இப்படி நிறைய ஃபுட்ஸ் இருக்குது. சொல்ல போனா யாருமே சாட மாட்டோம் அப்படிங்கிற லெவல் பேரும். ஸோ நம்ம நிறைய பாபிலோன் ஸ்ட்ரக்சர்ல மாட்டி இருக்கிறோம். ஏன்னா இந்த சிங்காசனம் பிசாசு கையில போனதுனால, அவன் பல வருஷம் ஆளுகை பண்ணதுனால ஒவ்வொன்றையும் ஹேண்டில் பண்ணி, ஒவ்வொன்றையும் இதை லாக் பண்ணி, ஒவ்வொன்றையும் இது பண்ணியிருக்கிறான். இது எல்லாமே வந்து பாபிலோனுடைய ஸ்ட்ரக்சர்ல உருவாக்கப்பட்டிருக்குது. நம்ம பார்த்தோம். ஜயன்ல நம்ம வந்திருக்கணும், பாபிலோன்ல இருக்குது. பாபிலோனுடைய கம்ப்ளீட் இது அது வேசித்தனமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. வேசித்தனமான மதுவை வந்து குடிக்க கொடுத்தாங்க. எல்லா தண்ணீர்கள் மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஜீவனா இருக்குது. சோ கம்ப்ளீட்டா நம்ம வந்து we learn so many things. அந்த மேட்ரிக்ஸ் ஆஃப் பாபிலோன், the matrix of the fallen nature எல்லாமே நம்ம வந்து இது பண்ணிடுறோம். சோ இந்த சூழ்நிலையில இந்த நிலையில நான் வந்து என்னுடைய பொசிஷனுக்கு நான் போகணும். நான் யார் அப்படின்னா மத்தவன் சொல்றதோ ஒரு மண்ணை நக்கிற ஒரு அனுபவத்துல உள்ளதோ, மண்ணில ஊர்ந்து வாழ்கிறதோ, நான் ஒரு ஜாப்ல இருந்து நல்லா வந்து நல்லா பணம் சம்பாதிச்சு 2 பிள்ளைகளை பெற்று 4 பேரை வளர்த்து நல்ல வீடு கட்டி நல்ல கல்யாணம் கொடுத்து வாழ்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்மால் இந்த விஷயத்துக்காக, மண்ணில் ஓடுற விஷயத்துக்காக நான் வந்து பூமியில வந்து பிறந்து வாழ்ந்து நான் வந்து செய்யல. எனக்குன்னு ஒரு நோக்கம் கொடுக்கப்பட்டிருக்குது. எனக்குன்னு ஒரு டெஸ்டினி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த டெஸ்டினி என்னன்னா இந்த இடத்துல போய் உட்கார்ந்து ஆளுகை பண்றது, சகலத்திற்கும் மேல இருந்து அந்த சகலத்தையும் ஆளுகை பண்ணி தேவனுடைய 2ஆம் வருகைக்கு அதை ஆயத்தப்படுத்தி ஓபன் அப் பண்ணி, போர்ட்டல்ஸை ஓபன் பண்ணி தேவனுடைய காரியங்களை பூமியில இழுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை அநேக காரியங்களை வணைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் மறந்து நம்ம வேற பிளைண்ட்னஸ்ல வேற லெவலில் நம்ம வந்து இருந்துட்டு இருக்கோம். போன கிளாஸ்ல நம்ம வந்து அதுக்குடைய ஆன்சரை நம்ம வந்து பாக்குறதுக்கு முயற்சி பண்ணோம். நம்மளுடைய சிங்காசனத்துல ஏறி உட்கார்றதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு ஒன்று நம்ம கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சோம்னா இயேசுனுடைய ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சோம். இயேசு என்ன பண்ணாங்கன்னா, இதுல இருந்து கம்ப்ளீட்டா வெளியே வர்றதுக்கு நான் என்ன பண்றது, இந்த இடத்துல இருந்து நான் வந்து இதுல போய் உட்காரணும். என்ன வழி இருக்குது? ஒரே ஒரு வழிதான் இருக்குது. என்ன வழிதான்? நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குள்ள போனோம். என்ன பண்ணா, ஜீசஸ் வந்து ஒரு விஷயம் பண்ணாங்க. இயேசு வந்து மரிச்சாங்க. அதுக்கப்புறம் இயேசு வந்து அடக்கம் பண்ணப்பட்டாங்க. 3ஆம் நாள்ல அதுக்கப்புறம் இயேசு உயிரோட எழும்பினாங்க. அதுக்கப்புறம் இயேசு சிங்காசனத்துல வலது பாசத்துல வீட்டு இருக்கிறாங்க. ரைட் ஹேண்ட் ஆஃப் த ஃபாதர், பிதாவினுடைய வலது பார்சத்துல வீட்டு இருக்கிறாங்க. சோ இந்த ஒரு மேட்ரிக்ஸை ஒண்ணு வந்து பார்த்தோம். இது ஆக்சுவலா எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஹோல் கஷ்டமான இந்த பிராட்வே, இந்த பெரிய வழிகளுக்குள்ள ஒரு நடுசுல ஒரு குட்டி பாதை வந்து உருவாகி இந்த இது உருவாக்குறதுக்கு, அதாவது ஒரு குட்டி ஏணி மாதிரி உருவாகி ஒரு பாதை வந்து உருவாகி, ஒரு சின்ன பாதை வந்து உருவாகி, அந்த பாதை இங்க இருந்து உடைச்சி மேல போகிற மாதிரி இது வந்து இப்படி இருக்குது. சோ இந்த ஒரு லூப் ஹோல ஒரு வழியை வந்து இயேசு வந்து உருவாக்குனாங்க. இயேசு மரிச்சாங்க, இயேசு அடக்கம் பண்ணப்பட்டாங்க, இயேசு உயிரோடு எழுந்தாங்க, இயேசு வந்து சிங்காசனத்தை வீட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல போய் இது உட்கார்ந்ததுனால, இந்த இடத்துல இருந்து ஆளுகை பண்றதுனால, இதுடைய மேல உள்ள சிங்காசனால இந்த இடத்துல இருக்கிறதுல இருந்து அவ்வளத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு விஷயம் வந்து ஆண்டவர் வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. போன கிளாஸ்ல நம்ம பார்த்த மிராக்கிள் வந்து பயங்கரமான மிராக்கிள். என்ன மிராக்கிள் அப்படின்னா, இயேசு மட்டும் மரிச்சு, இயேசு மட்டும் அடக்கம் பண்ணப்பட்டு, இயேசு மட்டும் உயிர்த்தெழுந்து, இயேசு மட்டும் உன்னதத்துல ஏறி, இயேசு மட்டும் பிதாவின் வலது பாரத்துல வீட்டு இருக்கல, அது கூட சேர்த்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை அட்டாச் பண்ணி அதோட சேர்த்து இணைச்சு வச்சிருக்கலாம். பைபிள் எந்த இடத்துல அந்த வசனம் இருந்துச்சு அவ்வளவு நம்ம விலைவாரியா பார்த்தோம். ஒருவேளை நீங்க பார்க்கலன்னா கண்டிப்பா நீங்க போன வீடியோவை பார்க்கணும். பிகாஸ் நான் வந்து ஃபுல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சோ அதை சின்னதா நான் வந்து சொல்றேன். சோ என்ன பண்ணுங்கன்னா, அவரோட கூட
நம்ம வந்து மறிச்சோம். இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார், நானும் சிலுவையில் அடிக்கப்பட்டேன். இயேசுவோட சேர்ந்து சிலுவையில் அடிக்கப்பட்டேன். இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார், அவரோட கூட நானும் அவரோட அடக்கம் பண்ணப்பட்டேன். இயேசு உயிர்த்தெழுந்தார், அவரோட கூட நானும் உயிர்ப்பிக்கப்பட்டேன். அதுக்கப்புறம் இயேசு உன்னதத்திலே வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார், அவரோட கூட நானும் உன்னதத்திலே வலது பாசத்திலே அவரோட கூட வீற்றிருக்கிறேன். இயேசு வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். நீங்க பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள், ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள் அது வந்து இருக்கிறது. சோ அப்படி ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சோம்னா ஒரு பிளேஸை கண்டுபிடிச்சோம். This is something very powerful. So இப்போ தான் நம்ம புதுசு போக போறோம். இதுவரைக்கும் நம்ம பழசை லேர்ன் பண்ணது, இதுல இருந்து புதுசு நம்ம மூவ் பண்ண போறோம். சோ பேப்பர்ல எடுத்தா எழுத ஆரம்பிச்சுக்கோங்க. சோ இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துல ஒரு பிளேஸ் நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி, நம்மளுக்குன்னு ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த இடத்தினுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நாலேஜுக்குள்ள நம்ம வந்து உள்ள வந்து புகுக்கணும். என்ன புகுக்கணும் அப்படின்னா, இயேசு மரித்தார், இந்த இடத்துல எனக்கு ஒரு ஹோல் இருக்குது. இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார், இந்த இடத்துல எனக்கு ஒரு பொசிஷன் இருக்குது. இயேசு உயிர்த்தெழுந்தார், இந்த இடத்துல எனக்கு ஒரு பொசிஷன் இருக்குது. இயேசு உன்னதத்துல வீற்றிருக்கிறார், இந்த இடத்துல எனக்கு ஒரு பொசிஷன் இருக்குது. இப்போ நான் சாதாரண ஒரு மனுஷனா இருக்கிறேன். எல்லாமே நான் நசுக்குது, உலகம் நசுக்குது, வாட்டர் லேயர் நசுக்குது, ஏர் லேயர் நசுக்குது, லேண்ட் லேயர் நசுக்குது. ஒரு சின்ன விஷயம் கூட என்னால செய்ய முடியல. முன்னாடி போக முடியல, பின்னாடியும் போக முடியல. மனுஷன் என்ன நசுக்குறாங்க, சத்துருக்கள் தானாவே எழும்புறாங்க. எந்த ஒரு பணம்ங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு வர மாட்டேங்குது. ஆக்சுவலா மணி அப்படிங்கிற விஷயத்துக்கும் கிறிஸ்டியன்கிற விஷயத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயமா இருந்துட்டே இருக்குது. அதாவது பரிசுத்தவானுக்கு கையில பணம் இருக்காது, கெட்டவனுக்கு கையில பணம் இருக்கும். ஏன் பரிசுத்தவானுக்கும் பணத்துக்கும் ஒரு போராட்டம், ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னா, சுத்தி இருக்கிற மேட்ரிக்ஸ் நம்ம கையில இல்ல, நம்முடைய கண்ட்ரோல்ல இல்ல. அது வந்து ஹோலி பீப்புள் கண்ட்ரோல்ல இல்ல. அது ஃபுல்லா டார்க் சொசைட்டிஸ் கண்ட்ரோலையும் டார்க் நெட்வொர்க் கண்ட்ரோலையும் மற்றவங்களுடைய இருள்கள் சூழப்பட்டனால இருக்கிறது. ஸோ ஒருத்தன் வெளிச்சத்துல இருந்து மூவ் பண்ணாலே அவன் ஃபைனான்ஸ்ல அவனுக்கு வந்து ஜெயம் இருக்காது. ஜெயம் இருந்தாலும் அவனை வந்து சுத்தி இருந்து பிராண்ட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நண்டு மாதிரி சுத்தி இருந்துட்டு கீழே இழுக்கிறதுக்கு பயங்கரமான ஆட்கள் இருக்கிறாங்க. அதாவது இந்த கிரியேட் பண்ண ஒரு பயங்கரமான மேட்ரிக்ஸ்ல ஒரு மேட்ரிக்ஸ் வந்து ரிலிஜியன்ங்கிற மேட்ரிக்ஸ். அதாவது வெள்ளை கலர்ல உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு பயங்கரமான மாயையான ஒரு விஷயம். கிறிஸ்டியானிட்டியை கொண்டு வந்து ரிலிஜியன்ல உள்ள போட்டு ஒரு வெள்ளை கலர்ல ஒரு லேயரை கிரியேட் பண்ணி ஒரிஜினல் லைட் வெளியே வர முடியாதபடி அதுல இருந்து ஃபால்ஸ் லைட் வெளியே வர்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கி கம்ப்ளீட்டா வெளிச்சமே இல்லாதபடி ஆக்கி விட்டாங்க. அதாவது நம்ம பண்ற ஜெபம் கூரையை விட்டு தாண்டியே போகாது. ஏன்னா நான் கம்ப்ளீட்டா தப்பான வெஸ்டர்ன் கான்செப்ட்ல நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கிறோம். வெஸ்டர்ன் கான்செப்ட் ஆஃப் பிரேயர், வெஸ்டர்ன் கான்செப்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், வெஸ்டர்ன் கான்செப்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தி பைபிள் கம்ப்ளீட்டா கரெக்டான விஷயங்கள் கிடையாது. அதாவது எப்பவுமே ஒரு வேர்ல்ட் வியூ அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதுல கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். வேர்ல்ட் வியூனா ஒரு விஷயத்தை உலகத்துல இருக்கிற எல்லாரும் ஏத்துக்குவாங்க, உலகத்துல இருக்கிற எல்லாரும் ஏத்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, ஏதோ ஒன்று மறைஞ்சு இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோட அதை வந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா ஒரிஜினல் காரியங்கள் வந்து எப்பவுமே வேர்ல்ட் வியூவா இருக்காது, அது மறைஞ்சிருக்கும். அது வந்து அதாவது வேற வார்த்தை சொல்லணும்னா பிசாசு வந்து அதை வந்து பாப்புலர் ஆக்க விட மாட்டான். பாப்புலர் ஆக்க விட்டு இருந்தாங்கன்னா அது கொஞ்சம் தப்பா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது பாப்புலரா இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் கான்ஷியஸா என்ன மிஸ் பண்றோம் அப்படின்னு நம்ம பார்த்து நம்ம வந்து இதாகணும். என்ன மிஸ் பண்றோம்னா, யூ ஹவ் மிஸ் அ பிளேஸ் இன்சைட் ஜீசஸ். இயேசுவுக்குள்ளாக நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கிற இடத்தை வந்து இது பண்ணிருக்கோம். ஸோ இப்போ எல்லாமே ரெடியா இருக்குது. இயேசு மரிச்சாங்க, அடக்கம் பண்ணப்பட்டாங்க, மேலே போயிட்டாங்க. எனக்கு இந்த இடத்துல ஒரு பிளேஸ் இருக்குது, எனக்கு இந்த இடத்துல ஒரு பிளேஸ் இருக்குது, எனக்கு இந்த இடத்துல ஒரு பிளேஸ் இருக்குது, எல்லாம் எனக்கு இந்த இடத்துல பிளேஸ் இருக்கு. ஸோ எல்லாம் சூப்பர் தான். எல்லாமே எழுதப்பட்டு எல்லாமே நிர்ணயம் பண்ணப்பட்டு எல்லாம் ஃபுல் ஃபிளெஜ்டா சூப்பர்பா எல்லாமே இருக்குது. ஆனா எதுவுமே ஒர்க் ஆகல. இப்ப மேட்ரே அதுதான், எதுவுமே ஒர்க் ஆகல. இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், நானும் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகவே நான் புதிய சிருஷ்டி, என்ன பார்த்தா அப்படி தெரியல. இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார், நானும் அடக்கம் பண்ணப்பட்டேன், என்ன பார்த்தா அப்படி தெரியல. சோ இயேசு உன்னதத்துல வீற்றிருக்கிறாங்க, நானும் அவரோட கூட வீற்றிருக்கிறேன், அப்படி தெரியவே இல்லை. இயேசு ரைட் ஹேண்ட் ஆஃப் தி ஃபாதர்ல உட்கார்ந்திருக்காங்க, அவரோட கூட நானும் உன்னதத்திலே அவரோட வீற்றிருக்கிறேன், நீங்கள் அவரோட கிறிஸ்துவுடனே கூட எழுதுதுண்டானால் எல்லாம் வசனம் சூப்பரா இருக்கு, எல்லாமே ரெடியா இருக்குது, எல்லாமே ஓப்பனா இருக்குது, எதுவுமே ஒர்க் ஆகல. This is a place where we have missed. இந்த இடத்துல நம்ம தொலைச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஒரு கோர் இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த இடத்துல இருந்து தான் நம்ம வந்து நம்மளை சரி செய்ய போறோம். இது வரைக்கும் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இன்னும் ஒரு விஷயம் பிடிக்கிறதுக்கு நம்ம வந்து மூவ் பண்ண போறோம். நம்ம கரங்களை வந்து திடப்படுத்த போறோம், நம்ம வேகப்படுத்த போறோம், கரெக்டான ரூலிங் அண்ட் லாவை வந்து பிடிக்க போறோம். பிடிச்சு உள்ள போயிட்டு எனக்கு வச்சிருக்கிற ஒவ்வொரு இடத்தையும் ஆக்குபை பண்ணி ஒரிஜினல்ல மேலே ஏறி டொமினியனை ரிலீஸ் பண்ணி ஆண்டவர்ட்ட இருந்து அதிகாரத்தை வாங்கி அதுல இருந்து நம்ம வந்து மூவ் பண்ண போறோம். சரி, சில வசனங்களை வாசிப்போம். நம்ம ஒர்க் ஆகல அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதுக்கு அந்த ஏன் ஒர்க் ஆகல அப்படிங்கறத லேர்ன் பண்ணிட்டு திருப்பி அதுல இருந்து நம்ம ஷூட் பண்ணுவோம். போன கிளாஸ்ல லா ஆஃப் யூனியன் நம்ம வந்து முடிச்சோம். இன்னைக்கு அதுல இருந்து தொடர்ந்து நம்ம வந்து இது பண்ணுவோம். ஸோ பைபிள் வச்சிருந்தீங்கன்னா பைபிள் எடுத்துக்கோங்க. எபேசியர் 1 அதிகாரம் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த இடம் தான். நம்ம திருப்பி அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எபேசியர்
1ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் நம்மளுக்கு வந்து என்னெல்லாம் வச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு வசனங்கள் போடப்பட்டிருக்குது. இதே நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த வசனங்கள் தான், ஆனாலும் நம்ம திருப்பி ஞாபகப்படுத்தும். 3ஆம் வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் 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 இன்சைட் கிரைஸ்ட் வித்தின் கிரைஸ்ட் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்திலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த ஹையஸ்ட் ரம், இந்த ஹையஸ்ட் பிளேஸ், மேக்ஸிமம் பிளேஸ், மேல இருக்கிற ஹெவன்லி பிளேசஸ், அதாவது ஹெவன்லி பிளேசஸ் மேல இருக்கிற மண்டலங்கள்ல, ஸ்பிரிட் ரம்ல 1-2 ஆசீர்வாதங்கள் இல்லாம சகல ஆசீர்வாதத்தினால நம்ம வந்து ஆசீர்வதித்திருக்கிறார். இதை நம்ம இந்த வசனத்தை நம்ம வந்து பார்த்தோம். இந்த வசனம் என்னதெல்லாம் இந்த பொசிஷன் என்ன பொசிஷன், என்ன இடம் அப்படிங்கறதெல்லாம் 20ஆம் வசனத்துல நம்ம ஒரு செகண்ட் கிளாஸ்ல பார்த்தோம்னு நினைக்கிறேன். எல்லா துரைத்தனங்கள், எல்லா அதிகாரங்கள், எல்லா வல்லமைகள், எல்லா கர்த்தத்துவங்கள், இன்மை, மறுமை, நாமம், எல்லாத்துக்கும் மேல இருக்கிற இந்த பொசிஷன், உன்னதங்களிலே தம்முடைய வலது பாசத்தில் உட்காரும்படி செய்து, இந்த வலது பாசத்துல உட்கார்ற இந்த பொசிஷன் வந்து என்ன பொசிஷன்னா, எல்லா துரைத்தனங்கள், எல்லா அதிகாரங்கள், எல்லா கர்த்தத்துவங்கள், எல்லாத்துக்கும் மேல இருக்கிற ஒரு பயங்கரமான பொசிஷன். அதாவது இயேசு மரிச்சு திருப்பி கொடுக்கும்போது இந்த சிங்காசனத்தை கொடுத்திருக்கணும். ஆனா இந்த சிங்காசனத்தை கொடுக்காம அதை விட மேல இருக்கிற அவருடைய சிங்காசனத்தை கொடுத்து அந்த இடத்துல எனக்கு ஒரு போர்ட்டலையும் ஓப்பன் ஸ்பேஸையும் உருவாக்கி, அந்த இடத்துல எனக்கு உட்கார்றதுக்கான ஒரு ஸ்பேஸை உருவாக்கி, அந்த இடத்துல இருந்து அவ்வளோத்தையும் ஆளுகை பண்றதுக்கான ஒரு பயங்கரமான வாய்ப்பை வந்து ஆண்டவர் வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். இந்த வாய்ப்பு வந்து ஏஞ்சல்ஸ்க்கு கொடுக்கல, வேற எந்த கிரியேட்டட் பீயிங்ஸும் கொடுக்கல, வேற எந்த ஹெவன்ல இருக்கிற யாருக்கும் கொடுக்கப்படல, பிரத்யேகமா மனிதர்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டதனால, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால ஓபன் பண்ணப்பட்டு ஒரு புதுசான பயங்கரமான ஒரு பாத்வே வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய உன்னதத்துல வலது பார்சத்துல உட்கார செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவரான நிறைவான சரீரமாகிய சபைக்கு எல்லாத்துக்கும் மேல தடையா இருக்கிறாங்க. சோ ஸ்ட்ரக்சர் இஸ் ரெடி, எவ்ரிதிங் இஸ் ரெடி. ஒர்க் ஆகல. இது ஏன் ஒர்க் ஆகல அப்படிங்கிறதுக்கான வசனம் அதுக்கு மேலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்டவர் வந்து எப்பவுமே ஒரு விஷயத்தை செஞ்சாங்கன்னா அதுக்குள்ளேயே ஆன்சரையும் சேர்த்து வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு அழகான ஒரு ஜெபம் சொல்லி கொடுக்க போறேன். இந்த ஜெபத்தை வந்து என்ன பண்ண போறீங்கன்னா, இன்னையில இருந்து எல்லா நாளும் நீங்க செய்ய போறீங்க. எவ்வளவு தூரத்துக்கு உங்க மைண்ட்ல வந்து ஸ்ட்ரைக் ஆகி இது உங்களுடைய ஹார்ட்ல ஃபார்ம் ஆகுதோ அது வரைக்கும் இந்த ஜெபத்தை நீங்க செய்யணும். இந்த ஜெபத்தை ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கலாம், இல்லாட்டி உங்களுடைய பைபிள் எழுதி வச்சுக்கலாம். டெய்லி உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக திடுற மாதிரி வச்சுக்கலாம். இல்லாட்டி முடிஞ்சிச்சுன்னா ஒரு லேமினேட் பண்ணி நம்மளே இது பண்ணுவோம். உங்களுடைய அட்ரஸ் அனுப்புங்க, லேமினேட் பண்ணி உங்க கையில கொடுத்துரும். சோ அப்படி வேணா நம்ம செய்யலாம். சோ ஏதாவது ஒன்று செஞ்சு இது வந்து இந்த பிரேயரை நம்முடைய ஹார்ட்ல பயங்கரமா நம்ம வந்து பண்ண போறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அவங்க வந்து நம்மளுக்கு அழகான ஒரு ரொம்ப வடிவமைச்சு ஒரு அழகான ஜெபத்தை இது பண்ணிருக்காங்க. சோ இப்போ நம்ம டொமினியன் சீரீஸ்ல இருக்கிறோம். டொமினியனை ஸ்டார்ட் பண்ண போறோம். எல்லாம் ரெடியா இருக்குது, ஏறி உட்கார போறோம். ஏறி உட்கார்றதுக்கு பவுல் ஐயா நம்மளுக்கு வந்து ஒரு ஜெபத்தை கொடுத்துருக்காங்க. அந்த ஜெபத்துல இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அந்த ஸ்டார்டிங் பொசிஷனுக்காக நன்றி செலுத்தணும். கீ போட்டு திறக்கிறதுக்கான வாசலை அழகா ஒரு ஜெபமா நிர்ணயம் பண்ணி எழுதி வச்சிருக்காங்க. எங்க இருக்குன்னா வேற எங்கேயும் இல்லை, இதே அதிகாரத்துல இருக்குது. அதுதான் அதுல உள்ள அழகு. அப்படியே மேல போவோம். மேல போயிட்டு அந்த ஜெபத்தை அப்படியே வாசிப்போம். 16ஆம் வசனம், இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து, ஒவ்வொன்றும் அதுக்கிற அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் போட்டு பயங்கரமா போட்டிருக்கும் பாத்துங்க. சாதாரண ஜெபம் இல்ல, வடிவமைத்து கேர்ஃபுல்லா காஷியஸா வார்த்தை விட்டு வார்த்தைக்குள்ள மண்டலங்கள் அண்ட் டைமென்ஷன்ஸ் அண்ட் ரெம்ஸை உள்ள திணிச்சு மேட்ரிக்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பயங்கரமா இந்த ஜெபங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. 17 வசனம் தான் அந்த ஜெபம் ஆரம்பிக்குது. வாசிப்போம், அது ஜெபமாவே பண்ணுவோம். உங்களுக்கு ஃபுல்லா அந்த ஜெபத்தை வாசிடுவோம். அதுக்கப்புறம் இதுல இருக்கிற சாரை எடுத்து நம்ம வந்து அப்படியே கன்டினியூ பண்ணுவோம். ஓகே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியையும் உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும், தாம் தம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் உங்களுக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தொழிந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிற உங்களிடத்திலும் என்னிடத்திலும் நம்மிடத்திலே காண்பிக்கும்படி தம்முடைய வல்லமையின் மகா மென்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். This is a powerful prayer. பயங்கரமான ஒரு ஜெபம். திருப்பி இது பண்ணும். உங்களுக்கு நிறைய தேவை. இது சாதாரணமெல்லாம் புரியாது. எல்லாம்
இருக்குது, எல்லாம் ரெடியா இருக்குது, எல்லாம் ஓபன் போர்ட்டல் ஓபன் ஆயிருக்குது, எல்லாமே ஸ்ட்ரக்சர் ரெடியா இருக்குது. ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், we don't end up here, we begin from here. இந்த இடத்துல போய் எண்ட் ஆக மாட்டோம். நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிட்டோம்னா எல்லாத்தையும் தூக்கி ஃபியூச்சர்ல தூக்கி போட்டு, எல்லாத்தையும் செத்ததுக்கு அப்புறம் தூக்கி போட்டு, எல்லாம் செத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பரலோகத்துல மேல போய் நல்லா சிங்கி அடிச்சு கை தட்டிட்டு மேல போய் உட்காருவோம்னு சொல்லி கண்ணுக்குள்ள ஒரு டிசப்ஷனை தூக்கி போட்டு, இருளை தூக்கி போட்டு, இவன் பூசின சாயத்தை நல்லா வாங்கி வச்சுக்கிட்டு சாதாரணமா நம்முடைய பவரை யூஸ் பண்ணாம குருட்டாட்டத்துல டிசப்ஷன்ல நம்ம வந்து அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்கோம். சரி பரவாயில்ல, நம்ம வந்து யூஸ் பண்ணாம அப்படியே இருந்துக்கும் அப்படின்னு இருந்துகிட்டே இருக்கும். ஆனா ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வாக்கிங் மெக்கானிசம்ல வச்சிருக்காங்க. என்ன தேவை? 17 வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையான பிதானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு என்ன வேணும்னா ஞானம் வேணும், தெளிவு அளிக்கிற ஆவி உங்களுக்கு வேணும். You need the spirit of wisdom, you need the spirit of revelation, you need the spirit of knowledge. ஒரு wisdom, knowledge and understanding, 3 ஸ்பிரிட் இதுல வந்து கனெக்ட் ஆயிருக்கும். ஞானம் உங்களுக்கு வேணும், தெளிவு வேணும். அந்த தெளிவுங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங், நாலேஜ். ஞானம்ங்கிறது விஸ்டம் வேணும். இது இருந்தாதான் இதாகும். எல்லாம் ரெடியா இருந்தாலும் மண்டைக்குள்ள ஏறதுக்கு அது தேவை. தம்மை அழைத்தவனுடைய நம்பிக்கை இன்னதென்று, பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம் இன்னதென்று நீங்க புரிஞ்சுக்கணும். இயேசு மருத்துவம் எழுப்பி அதனுடைய மகிமையான காரியங்களை உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னா பிரகாசமான மனக்கண்களை உங்களுக்கு ஆண்டவர் வந்து தரணும் அப்படின்னு சொல்லப்படுது. The eyes of your understanding being enlightened. ஆங்கிலத்தை எழுதி வச்சுக்கோங்க, ஆங்கிலம் தெரிஞ்சவங்க கண்டிப்பா எழுதி வச்சுக்கோங்க. There is an eyes inside you. ஒரு ஐஸ் உங்களுக்குள்ள இருக்குது. என்ன ஐஸ்னா, the eyes of understanding, மனக்கண் ஒன்னு இருக்குது. அந்த மனக்கண் வந்து திறக்கணும், பிரகாசமான மனக்கண்கள் உங்களுக்கு வந்து திறக்கப்படணும், பிரகாசமான மனக்கண்கள் திறக்கப்படணும். There has to be a power that has to be inserted into you, that has to initiate something inside you and release something inside you, which is a dominion mandate. எல்லாம் ரெடியா ஆயத்தமா இருந்தாலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஹெவன்ல இருந்து, ஸ்பிரிட் ரம்ல இருந்து கொண்டு வந்து உங்களை எம்பவர் பண்ணி திறந்து இருக்கிற காரியங்களை ஓபன் பண்ணி பார்க்கணும், which is called as the thing called spiritual knowledge and spiritual understanding. எழுதி வச்சுக்கோங்க. ஒரு பயங்கரமான ஒரு லேயர் வந்து உங்களுக்கு தேவை. என்ன லேயர் தேவை அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ அதை பற்றி சில விஷயங்கள் பேச போறேன். ஸோ யார் மேல ஏறி போக முடியும்னா, the one who has spiritual knowledge and spiritual understanding. பிரகாசமான மனக்கண் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த இதை கண்டுபிடிக்க முடியும். இதை கண்டுபிடிச்சு இதுக்கு மேல ஏற முடியும். மேல ஏறி அவனுடைய பொசிஷன்ல இருக்கணும். உங்களுக்கு ஒரு பொசிஷன் இருக்கு இந்த ஹெவன்லி பிளேசஸ்ல. அந்த ஹெவன்லி பிளேசஸ்ல பொசிஷன்ல ஏறி எப்படி உட்காரணும்னு தெரியணும். இயேசு திறக்கப்பட்டிருக்கிற அந்த வாசல் வழியா எப்படி நுழையணும்னு தெரியணும். அதை எப்படி ஹோல்ட் பண்ணணும்னு தெரியணும். அதுல எப்படி ஸ்ட்ரக்சரை ஓபன் பண்ணணும்னு தெரியணும். அதுல இருந்து எப்படி ரூல் பண்ணணும்னு தெரியணும். சோ அதுக்கு நமக்கு தேவை பிரகாசமான மனக்கண் நமக்கு வந்து தேவை. ஸோ ஒரு 2-3 வாக்கியங்கள் சொல்றேன், எழுதிக்கோங்க. இது உங்களுடைய நோட்ல எழுதிக்கோங்க, இல்லாட்டி டைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் a சீக்ரெட். இங்கிருந்து தான் சீக்ரெட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பிரகாசமான மனக்கண்ல இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ என்ன சீக்ரெட் அப்படின்னா, ஒரு பயங்கரமான சீக்ரெட். ஒரே சென்டென்ஸ்ல சொல்றேன், அப்படியே நம்ம எழுதி வச்சுக்கோம். The spiritual dominion is carried by the wings of spiritual knowledge. எழுதிக்கோங்க. spiritual dominion நம்மளுக்கு வந்து டொமினியன் தேவை. அதாவது ஆண்டு கொள்ளுதல் அப்படிங்கிறது தேவை. ஆளுகை நமக்கு தேவை. spiritual dominion is carried by the wings of spiritual knowledge, அதாவது spiritual understanding. ஆளுகை அப்படிங்கிறது நம்மளுக்கு எது வேணும்னா, எது சுமந்து செல்லும்னா, அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சுமந்து செல்லும். அதாவது ஆவிக்குரிய மண்டலங்களில் அறிந்து கொள்கிற ஞானம் தான் அதை வந்து சுமந்து செல்லும். ஸோ திருப்பி சொல்றேன், உங்களுக்கு ஆளுகை அப்படிங்கிறது ஒன்று வேணும் அப்படின்னா, புரிதல் அப்படிங்கிறது ஒன்று வேணும், ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வேணும். ஸ்பிரிச்சுவல் விங்ஸ், அதாவது ஒரு செட்டைகள் வந்து அந்த இருந்து கேரி பண்ணி அதுதான் உங்களை வந்து இது பண்ணி உங்களை வந்து தூக்கி கொண்டு போகும். இஃப் யூ லாக் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், dominion will not be given to you. வந்து ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இல்ல அப்படின்னா டொமினியன் உங்க கையில கொடுக்கப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதாவது காரை ஈஸியா எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நீங்க உங்க பிள்ளைய ரொம்ப நேசிக்கிறீங்க, அதனால ஒரு பெரிய கார் வாங்கி கொடுக்குறீங்க. ஆனா அந்த பிள்ளைக்கு கார் ஓட்டத்துலன்னா அந்த காரை கையில கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க ரொம்ப நல்ல அப்பா, அன்பு செலுத்துற ஒரு அப்பா. நீங்க வந்து பயங்கரமா உங்க பிள்ளை நான் நேசிக்கிறீங்க, அதனால கார் கொடுக்க மாட்டீங்க. ஏன் கொடுக்கலன்னா, நான் நேசிக்கிறனால கார் கொடுக்கல. ஏன்னா அவனுக்கு தெரியாது, அவனுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, அவனுக்கு நாலேஜ் கிடையாது. அது இருந்துச்சுன்னா தான் என்னதான் எவ்வளவு பெரிய வெளியே இருந்த கார் இருந்தாலும் நான் வந்து கொடுப்பேன். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நம்ம வந்து ஒன்று புரிஞ்சுக்கிட்டோம், யாருக்கு இதெல்லாம் கிடைக்கும்னா பிரகாசமான மனக்கண் இருக்கிறவனுக்கு தான் கிடைக்கும், ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இருக்கிறவனுக்கு தான் கிடைக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவனுக்கு தான் கிடைக்கும். சரி, இப்போ எழுதிக்கோங்க, ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் போட்டு எழுதிக்கோங்க. ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அப்படி
அப்படின்னு போட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ நாலேஜ்ல ஆவிக்குரிய ஞானத்துல முதல் பாயிண்ட் நம்ம வந்து பேச போறோம். முதல் வார்த்தையை நம்ம வந்து பேச போறோம். ஸோ நிறைய இருக்குது ஆவிக்குரிய ஞானம்ங்கிறது வந்து ஏகப்பட்ட ஞானம் இருக்குது. முதலாவதாக மைண்ட்ல ஏற வேண்டிய ஞானம், அதாவது நம்ம ஆளுகை பண்ணுகிறதுக்கு முதலாவதாக மைண்ட்ல ஏற வேண்டிய ஞானம். ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன்னா, அந்த நாலேஜ் தான் உங்களை தூக்கி சுமந்து இங்க போய் உட்கார வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். சரியா? ஒரு நாலேஜ் தான் இதை தூக்கி சுமந்து அங்க போய் உட்கார வைக்கும். ஸோ நாலேஜ் வந்து ரொம்ப அவசியம். ஸோ நாலேஜுக்குள்ள எனக்கு ஒரு நாலேஜ், ஃபர்ஸ்ட் லேயர் நாலேஜ், அந்த நாலேஜ் தான் இதை தூக்கி வந்து இங்க கொண்டு வந்து வைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் நாலேஜ் ஏற்கனவே நம்ம பேசணும், லைட்டா பேசணும். ஸோ இப்போ அதை திருப்பி எழுதி வச்சுக்கோங்க. என்னது அப்படின்னா, there are spiritual principles and laws of the spirit. இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க வந்து எழுதிக்கணும். என்ன நீங்க எழுத போறீங்கன்னா, there are spiritual laws and there are spiritual principles. என்னன்னா, ஆவிக்குரிய உலகம் ஆவிக்குரிய சத்தத்தினால நிறைந்திருக்கிறது. இதுதான் முதலாவதாக நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். உங்க மண்டையில பயங்கரமா ஜூஸா ஏறி உட்கார்ந்து இருக்க வேண்டியது இந்த வார்த்தை, இந்த விஷயம் தான். இது வந்து இப்ப நான் ஒரு டைம்ல சொல்லிடுவேன், ஆனா நீங்க அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமா மைண்ட்ல உண்டாக்கி பிரகாசமான மனக்கண் வேணும்னு சொல்லி உங்களோட பிரெயின்ல இன்ஸ்டால் ஆகி இந்த சிஸ்டம் ஒர்க் ஆனாதான் இதுல இருந்து நம்ம தப்பிச்சு இங்க இந்த இடத்துக்கு போகணும். என்ன அப்படின்னா, ஆவிக்குரிய உலகம் சத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. There are spiritual principles, there are laws of the spirit. ஆவிக்குரிய உலகம் சத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து ஆவில பயில்வானா மாறணும்னா, ஆவில பெரிய ஊழியம் செய்யணும்னா கண்டிப்பா இந்த சட்டத்தை நீங்க புரிஞ்சிருக்கணும். இதை புரியலன்னா, இந்த நாலேஜ் புரியலன்னா நீங்க ஒரு இன்ச் கூட முன்னாடி போக முடியாது. முன்னாடி போற மாதிரி தெரியும், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தெரியும், பெரிய ஊழியம் செய்யற மாதிரி தெரியும், ஒரே அடி சுருட்டி தள்ளிடும். ஒரே கஷ்டம். நீங்க எவ்வளவு பெரிய லெவல்ல மேல போயிருந்தாலும் சரி, உங்களை ஒரு செகண்ட் அப்படியே ஒரு காகிதத்தை நசுக்குன மாதிரி நசுக்கி உங்களை தூக்கி தூர எறிஞ்சிடும். It is very very vital, very very important to understand the spiritual knowledge, which is the spirit is made up of laws. ஆவிக்குரிய உலகம் சத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. ஆவிக்குரிய உலகம் சத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. ஆவிக்குரிய உலகம் சத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. ஆவிக்குரிய உலகம் சத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. சத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. ஃபார்முலாஸ்னால் நிறைந்திருக்கிறது. இன்ஸ்ட்ரக்ஷனால் நிறைந்திருக்கிறது. கமாண்ட்மெண்ட்னால் நிறைந்திருக்கிறது. இதை நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இப்ப நான் சொல்லுகிற விஷயம் டீமன்ஸ்க்கு நல்லா தெரியும், பிசாசுகளுக்கு நல்லா தெரியும், பிசாசுகளுடைய ஏஜென்ட்ஸ்க்கு நல்லா தெரியும், அவங்களுடைய சொசைட்டிகளுக்கு நல்லா தெரியும். நமக்கு மட்டும்தான் தெரியாது. அதாவது மந்திரவாதிகளுக்கு தெரியும், மேஜிக் பண்றவங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். சட்டங்கள் எல்லாமே தெரியும். ஃபர்ஸ்ட் போய் டேக்கிள் பண்றது சட்டத்தை தான் டேக்கிள் பண்ணுவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் போய் பிரேயர்னு டேக்கிள் பண்ணுவோம். பிரேயர்னு ஒன்று பண்ணுவோம். ஆனால் பிரேயருங்கிறது சட்டங்கிறது என்னன்னே தெரியாம பிரேயரை பண்ணுவோம். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி அவங்க வந்து செய்வாங்க. நம்மள மாதிரி உட்கார்ந்து மந்திரவாதிகள் ஜெபம் பண்ண மாட்டாங்க. நம்மள மாதிரி உட்கார்ந்து விச் கிராஃப்ட் பண்றவங்க, மேஜிக் பண்றவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்மளை விட அவங்க பவர்ஃபுல்லா இருப்பாங்க. காரணம் என்னன்னா, அவன் லாஸை பிடிச்சிருப்பான். ஆவிக்குரிய மண்டலத்தினுடைய சட்டம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், அதனுடைய கோடிங் தெரிஞ்சிருக்கும், ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் தெரிஞ்சிருக்கும். அந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் ஹிடன் கன்சீல்டு ஸ்பிரிச்சுவல் நாலேஜை எடுத்து ஹார்ட்ல எழுதி வச்சிருப்பான். எழுதி வச்சோன்னா என்லைட்டன் ஆயிரும். அதாவது பிரகாசமான மனக்கண் வந்து என்லைட்டன் ஆயிரும். என்லைட்டன் ஆனோன்னா ஆவிக்குரிய மனத்துல மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். டக்குன்னு மேல ஏற ஆரம்பிச்சிடும். ரொம்ப முக்கியமான நாள். நான் நிறைய சட்டங்கள் எனக்கு தெரியும். ஆனா இந்த சட்டத்தை எடுத்து பிரதானமா நான் சொல்றேன் அப்படின்னா, இதுல பயங்கரமான ஒரு விஷயம் இருக்குது. ஆளுகை பண்றதுக்கு இதுல பயங்கரமான ஒரு காரியம் இருக்குது. சோ என்ன நம்ம புரிஞ்சிருக்கிறோம்? ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஸ்பிரிச்சுவல் இந்த லைன் எழுதிக்காங்க. ஸ்பிரிட் கிங்டம் ஒர்க்ஸ் பை லாஸ். சட்டத்தினால் ஸ்பிரிட் கிங்டம் ஒர்க் ஆகிற ஸ்பிரிட் கிங்டம் சட்டத்தினால் ஒர்க் ஆகும். இதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. சரி, இந்த சட்டத்தினால் ஒர்க் ஆகும்னா என்ன அர்த்தம்? இதை நம்ம லைட்டா பேசிக்கிறோம். நான் திருப்பி உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். என்ன அப்படின்னா, ஆவிக்குரிய மண்டலம் அப்படிங்கிறது ஒரு நியூட்ரல் ட்ரம். அது வந்து ஒரு நியூட்ரல் ட்ரம். எப்படி எர்த் ஒரு நியூட்ரல் ட்ரம்மோ, ஆவிக்குரிய மண்டலம் வந்து ஒரு நியூட்ரல் ட்ரம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுல இருக்கிற எல்லாமே நியூட்ரல் ட்ரம்மா இருக்கும். ஆவிக்குரிய மண்டலம் ஃபுல்லா நியூட்ரல் ட்ரம். இதை வந்து நம்ம பிரெயின்ல யாருமே சொல்லி கொடுக்கல. இதை வந்து ஒளிச்சு வச்சுட்டாங்க, இதை வெளிக்கொண்டு வராம வச்சுக்கிட்டாங்க. அதனால நம்ம கண்டிப்பா புரிய வேண்டியது ரொம்ப அவசியம். இப்ப பூமியில நீங்க 360 டிகிரி ஒரு ஸ்பேஸ். அது பூமியில என்னனாலும் பண்ணலாம். நீங்க என்னனாலும் பண்ணலாம், என்னனாலும் செய்யலாம். ஒருத்தனை அடிக்கலாம், ஒருத்தனை கொல்லலாம், ஒருத்தனை மிதிக்கலாம், ஒருத்தனை திட்டலாம். ஒரு 360 டிகிரி கம்ப்ளீட்டா என்னனாலும் செய்யலாம்னு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு உலகம்.
நீங்க என்ன செய்யறீங்களோ அதன்படி உங்களுக்கு ஆளுகை இருக்கும், என்ன செய்றீங்களோ அதனுடைய பின்விளைவுகள் இருக்கும், ரெண்டும் இருக்கும். ஸோ கண்டிஷன்ஸ் இருக்கும். நான் கார்ல வேகமா போனா முட்டினா எனக்கு வந்து அதோடைய ராமிஃபிகேஷன்ஸை வாங்கணும், அதனுடைய பின்விளைவுகளை நான் வாங்கி கட்டி ஆகும். ஒரு சட்டம், அந்த சட்டத்தை நான் மீறினா அந்த சட்டத்தினுடைய மீறுதலுடைய விளைவுகளையும் நான் வாங்கி இதாகும். பூமியில எல்லாமே சட்டத்தினால தான் இது பண்ணிருக்கோம். ஒரு விதைக்கு சட்டம் இருக்கு, மரத்துக்கு சட்டம் இருக்குது, ஒரு வீட்டுக்கு சட்டம் இருக்குது. எல்லாம் சட்டத்தினால நிரப்பப்பட்ட ஒரு இடம் இந்த உலகம். சோ இப்படி இந்த 360 டிகிரி உலகம் இருக்கிற மாதிரி, நியூட்ரல் உலகம் இருக்கிற மாதிரி, அப்படியே அதே ஸ்ட்ரக்சர்ல அதே மேட்ரிக்ஸ்ல உருவாக்கப்பட்டதுதான் இது ஆவிக்குரிய மண்டலமும் ஆவிக்குரிய உலகமும். ஆவிக்குரிய உலகத்தையும் ஆண்டவர் அப்படிதான் உருவாக்கி இருக்காங்க. இப்போ பூமியில வந்து கெமிக்கல் ஈக்குவேஷன், மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன், பிசிக்கல் ஈக்குவேஷன், பயாலஜிக்கல் ஈக்குவேஷன் எல்லாம் கரெக்டா இருக்கும். நான் இந்த இடத்துல என்ன பண்ணாலும் அதே பிசிக்ஸ்ல தான் இன்னொரு இடத்துலயும் இருக்கும். தேர் இஸ் an equal and opposite reaction. நான் எந்த இந்தியால, தமிழ்நாட்டுல, திருநெல்வேலியில நான் சொன்னாலும் அதே பிசிக்ஸ்ல தான் அமெரிக்கால இருக்கும். தேர் இஸ் an equal and opposite reaction அப்படின்ட்டு. சோ இங்க நான் கெமிஸ்ட்ரி ஏதாவது பண்ணி ஏதாவது ஒரு கெமிக்கல் இது பண்ணி இங்க ஒரு ஈக்குவேஷன் ஆன்சர் கண்டுபிடிச்சேன்னா இதே கெமிக்கலும் இதையும் நான் தூக்கிட்டு போய் நான் வந்து ஆப்பிரிக்கால போட்டு செஞ்சாலும் அந்த இடத்துல அதே தான் ஒர்க் ஆகும். பிகாஸ் it has a same neutral frequencies, same neutral world. இதே ஃபார்முலா தான், இதே மாதிரி தான் ஆவிக்குரிய உலகமும் இருக்குது. ஆவிக்குரிய உலகம் எப்படி இருக்குதுன்னா அதே மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன், சேம் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் இருக்குது, அதே பிசிக்கல் லாஸ் இருக்குது, அதுல கெமிக்கல் லாஸ் இருக்குது, பயாலஜிக்கல் லாஸ் இருக்குது. என்ன சட்டங்கள்லாம் இருக்குது எல்லாம் சட்டத்தினால தான் நிரப்பி வச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு விதைக்குள்ள எப்படி ஃபுல் மரத்தினுடைய கோடிங் நிரப்பப்பட்டிருக்குதோ அதே மாதிரி ஃபுல்லா கோடிங் நிரப்பி ஆண்டவர் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் என்ன அர்த்தம்னா இந்த இடத்துலயும் ஃபுல்லா ஆண்டவர் வந்து எல்லாம் கோட் அடிச்சு ஃபுல்லா ஓபன் பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டாங்க. இந்த அவ இயேசு மரித்தார் நானும் மரித்தேன், இதுல ஒரு சீட் இருக்குது. இந்த சீட்டை ஆண்டவர் கோட் அடிச்சு சட்டம் வச்சு எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு சட்டம், இது ஒரு சட்டம், இது ஒரு சட்டம், ஒரு பிரமாணம், அதை அப்படி உருவாக்கி அதை அப்படி வச்சுட்டாங்க. இது ஒரு பிரமாணம், அப்படி ஒன்று கிரியேட் பண்ணி உருவாக்கி எல்லாத்தையும் பண்ணி எல்லாத்தையும் கரெக்டா வச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. இப்ப நான் மரத்தை போய் வீட்டுல போய் நடுறதுக்கு ஏசப்பா வந்து ஜெபம் பண்ணி தண்ணி ஊத்துறது பிரதிஷ்டை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் ஒரு விதை எடுத்து உள்ள போட்டேன்னா தானாவே வரும். நான் உள்ள போட்டு தானாவே வர்றதுக்கும் இயேசு வந்து கட்டளை இடுறதுக்கும் சம்பந்தமே கிடையாது, தேவையே கிடையாது. ஏன்னா என்கிட்ட கொடுத்துட்டாங்க, என் கையில கொடுத்துட்டாங்க, என்ன பண்ணி தொலைன்னு கொடுத்துட்டாங்க. விதையை வச்சு என்னனாலும் பண்ணி தொலை அப்படின்னு என் கையில கொடுத்தனால நான் அந்த லாவை எடுத்து என்னனாலும் எங்கனாலும் யூஸ் பண்ணலாம், எப்படினாலும் யூஸ் பண்ணலாம், என்ன நேரத்தினாலும் யூஸ் பண்ணலாம். அதுக்காக ஆண்டவர்கிட்ட நான் பெர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. சரியா, நான் சொல்ல வரது எல்லாத்தையும் புரிஞ்சு வந்துட்டே இருங்க. அதே மாதிரிதான் ஆவிக்குரிய மண்டலத்திலையும் நம்ம எப்ப பண்ணுவோம்னா ஆவிக்குரிய மண்டலத்துல ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆண்டவர்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்டு வரணும். ஹீலிங் அப்படிதான் பண்ணுவோம், டீமன்ஸ் துரத்துறது அப்படிதான் பண்ணுவோம். ஒவ்வொன்றும் ஆண்டவர் வந்து பெர்மிஷன் வாங்கி ஆண்டவர் வந்து மூவ் பண்ணி, ஆண்டவர் வந்து அப்படி கிடையாது. ஆண்டவர் வந்து அதிகாரத்தை கையில கொடுத்து நீ பாத்துக்கோன்னு சொல்லி அவங்க வேலை பார்க்க போயிடுவாங்க. நீ இந்த மேட்ரிக்ஸை கரெக்டா ஹோல்ட் பண்ணி ஃபேத்ஃபுல்னஸ் கரெக்டா உன்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சுச்சுன்னா உங்க கையில கொடுத்துட்டு ஆண்டவர் வேற விஷயத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு நீங்க இமேஜின் பண்ணி வச்சுக்கோங்க. சோ சட்டத்தினால நிரப்பப்பட்டிருக்கிறது, சட்டத்தினால நிறந்திருக்கிறது. இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். How many laws of the spirit do you know and how many laws do you operate? எத்தனை ஆவிக்குரிய சட்டங்கள் உங்களுக்கு தெரியும்? எத்தனை ஆவிக்குரிய சட்டத்துல நீங்க வந்து வாக்கிங் பண்றீங்க, கரெக்டா வாக்கிங் பண்றீங்க, கரெக்டா நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க, கரெக்டா எக்ஸசைஸ் பண்றீங்க? உங்களுடைய மெச்சூரிட்டிக்கும் ஆவிக்குரிய மெச்சூரிட்டிக்கும் ஆவிக்குரிய பிரமாணங்கள்ல நீங்க வந்து வாக் பண்ற இதுவும் கம்பைனா இருக்குது. எல்லாம் சட்டங்கள் இருக்குங்கிறதுக்கு ஒரு வசனம் நான் காமிக்கிறேன். இதை நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட காமிச்சேன், நான் திருப்பியும் நான் காமிக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு இப்போ ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறேன். நீங்க வந்து இதை பாத்தீங்க, இதெல்லாம் கேட்டு இது பண்ண போறீங்க. ஸோ ரோமர் 8:2 எல்லாத்தையும் சட்டத்தினால் நிறைந்திருக்கிறது இருக்குது. இயேசு கிறிஸ்துவினாலே ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம், the law of the life, law of the spirit of life, law of spirit of life, law of the spirit of life, correct, law of the spirit of life. சோ ஸ்பிரிட் இருக்குது, லைஃப் இருக்குது, ரெண்டுக்கும் என்ன இருக்குதுன்னா சட்டம் இருக்குது, சட்டம் பிரமாணம் இருக்குது. பாவம் மரணம் என்கிற பிரமாணம், பாவத்துக்கு ஒரு பிரமாணம் இருக்குது, மரணத்துக்கு ஒரு பிரமாணம் இருக்குது. மரணங்கிற ஒரு கிரியேச்சர், ஒரு பிரமாணம், ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. பாவத்துக்கு ஒரு பிரமாணம், ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு லா இருக்குது, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, ஒரு கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ஒரு செட் ஆஃப் ரூல் இருக்குது. கரெக்டா சொல்லணும், ஒரு ஃபார்முலா இருக்குது, எல்லாமே ஃபார்முலாவா இருக்குது. ஸோ இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ என்ன வரணும் நான் சொல்ல வரது, நான் என்ன சொல்ல வரேங்கிறத கரெக்டா சொல்றேன். என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, the moment you take hold of the law, you take hold of the position. ஃபார்முலாவை கையில பிடிச்சிட்டனா ரிசல்ட்டை கையில பிடிச்சிடலாம். திரும்ப சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. ஃபார்முலாவை கையில பிடிச்சிட்டீங்கன்னா ரிசல்ட்டை கையில பிடிச்சிடலாம். ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிட்டுனா ரிசல்ட் தானாவே வந்துடும். ஸோ this is a secret. பெரிய இதனுடைய சீக்ரெட்டே இதுதான். The moment you hold on to the formula, the moment you know the law of the spirit, the moment you walk in the law of the spirit, the moment you have the spiritual principles, the moment you understand and walk on the mantle
of the spirit principles. ஆவிக்குரிய மண்டலத்தினுடைய பிரமாணத்தை அறிந்து புரிந்து தெரிந்து நடந்து வாழ்ந்து அதிலே ஜீவித்து அப்படின்னா ரிசல்ட் தானாவே வரும். யார் ரிசல்ட் வரல, உனக்கு தெரியல, நடக்கல, சட்டம் பட்டின்னு தெரியாது, ஆவிக்குரிய பிரமாணம் தெரியாது, நீ பாட்டு மீறி 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 வாழ்வே. ஆனா நடக்கணும் எப்படி நடக்கும்? விதைக்கவே மாட்டானா, அறுக்க மட்டும் செய்வானா, அது எப்படி நடக்கும்? சோ நம்ம வந்து இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். there are spiritual principles. So இந்த வாக்கியத்தை எழுதிக்கோங்க. your spiritual maturity is directly proportional to your understanding of spiritual knowledge, spiritual laws. எழுதிக்கோங்க. your spiritual maturity is directly proportional to your spiritual maturity is directly proportional to your understanding and knowledge of the spirit laws and principles. Understanding and knowledge of the spirit laws and the principles. உங்களுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சி எதுக்கு நிகரா இருக்கும்னா, ஆவிக்குரிய சட்டங்கள் எவ்வளவு தூரத்துக்கு தெரியுது, அந்த சட்டங்கள் எவ்வளவு தூரத்துக்கு நடக்கிறீங்க, அதுலதான் இப்ப வந்து இருக்குது. சரி, இப்ப நம்ம வந்து என்னெல்லாம் பார்த்திருக்கோம் அப்படின்னா, இதனுடைய ஒவ்வொரு இதையும் பார்த்தோம், ஒவ்வொன்றுல உள்ள தவறுகள் எல்லாத்தையும் பார்த்தோம். இதுல இருந்து ஏறதுக்கு ஒரு புது வழி இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அந்த புது வழியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த புது வழிக்கு ஏறதுக்கான முயற்சியில நம்ம ட்ரை பண்றோம். ஏறதுக்கான முயற்சி ட்ரை பண்றோம்ல, ஃபர்ஸ்ட் என்ன தெரியும்னா, நம்ம கண்டிப்பா ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் தேவைன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இருந்தாதான் நீ ஏறவே முடியும்டா அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம். ஸ்பிரிச்சுவல் நாலேஜுக்குள்ள போயிட்டு என்ன ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் தான் வேணும் அப்படின்னு நம்ம போனோம்னா, அதுல ஒண்ணு வேணும், என்னன்னா லா ஆஃப் த ஸ்பிரிட் தெரியணும். எல்லாம் சட்டங்கள்னாலதான் இருக்கு அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நம்ம ஏறுறதுக்கு சட்ட நாலேஜ் வேணும், நாலேஜ் வேணுங்கிறதுக்கு லா ஆஃப் த ஸ்பிரிட் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ லா ஆஃப் த ஸ்பிரிட்டுக்கு உள்ள போவோம். ஃபர்ஸ்ட் லா, சரியா? ஸோ நாலேஜுக்குள்ள ஃபர்ஸ்ட் லா ஆஃப் த ஸ்பிரிட், லா ஆஃப் த ஸ்பிரிட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் லா, ஃபர்ஸ்ட் சட்டம், நீங்க புரிய வேண்டிய ஃபர்ஸ்ட் சட்டம். ஸோ இப்போ நம்ம பேச போறது த கோர் ஆஃப் அவர் சீரீஸ். நம்மளுடைய சீரீஸினுடைய கோர் பகுதிக்கு வந்திருக்கிறோம். இது வரைக்கும் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ டொமினியன் நம்ம எக்ஸசைஸ் பண்ணோம், பவர் அண்ட் அத்தாரிட்டியில மூவ் பண்ணும். ஸோ டொமினியனுடைய மீனிங் நீங்க ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆளுகை பண்றது. டொமினியன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இட் இஸ் பவர் பிளஸ் அத்தாரிட்டி இஸ் ஈக்குவல் டு டொமினியன். பவர் பிளஸ் அத்தாரிட்டி இஸ் ஈக்குவல் டு டொமினியன். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஏற்கனவே பேசிட்டோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா எழுதி வச்சுக்கோங்க, இல்லை ஞாபகப்படுத்துங்க. ஸோ ஆளுகை அப்படிங்கிறது பவர் அண்ட் அத்தாரிட்டி ரெண்டும் கம்பைன் ஆகுது. ஸோ இப்போ என்னுடைய ஆளுகைக்குள்ள போகணும், என்னுடைய சீட்ல நான் உட்காரணும் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபல் தெரியணும். மணக்கன், பிரகாசமான மணக்கன் தெரியணும். ஸோ பிரகாசமான மணக்கன் தெரியறதுக்கு முதல் பாயிண்ட் எனக்கு வந்து சட்டங்கள் இருக்குங்கிறது தெரியணும். சட்டங்களுக்குள்ள இருக்கிற முதல் பாயிண்ட். ஸோ அப்படின்னா ஆளுகை எனக்கு வேணும் அப்படின்னா எனக்கு இருக்க வேண்டிய முதல் லா, அந்த லா வந்து என்னன்னா, இட் இஸ் கால்ட் அஸ் எ லா ஆஃப் ஒன்னஸ். நம்ம வந்து இப்போ கோருக்குள்ள வந்துட்டோம். லா ஆஃப் ஒன்னஸ், லா ஆஃப் ஒன்னஸ். இந்த லா ஆஃப் ஒன்னஸ் தான் நம்மளுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து இனிஷியேட் பண்ணும், எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணும். லா ஆஃப் ஒன்னஸ் தான் எல்லாத்தையுமே நம்மளை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் ஃபர்ஸ்ட் லெவல்ல உட்கார வைக்கிறது லா ஆஃப் ஒன்னஸ். ஸோ இப்போ திருப்பி சொல்றேன், எழுதிக்கோங்க. The spiritual authority, it is a spiritual dominion, is given only to those who knows the principle called the law of oneness. ஆவிக்குரிய ஆளுகை ஒரே ஒருவனுக்கு தான் கொடுக்கப்படும். யாருக்குன்னா லா ஆஃப் ஒன்னஸ் புரிஞ்சவனுக்கு, லா ஆஃப் ஒன்னஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவனுக்கு. இப்ப இதுல ஏறி உட்காரணும், ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், லா ஆஃப் ஒன்னஸ் தெரிஞ்சுக்கணும். லா ஆஃப் ஒன்னஸ் தான் இனிஷியேட் பண்ணி உங்களை வந்து அந்த இடத்துல போய் உட்காரும். ஸோ இப்போ நம்ம லா ஆஃப் ஒன்னஸ் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா இதுல நம்ம ஏற ஆரம்பிச்சிடும், நம்ம மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும், இதுல இருந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். இல்ல ரெண்டு வகை இருக்குது, இதுல இருந்து வெளியே வர்றது ஒண்ணு, இதுல ஏறுறது ஒண்ணு. ஸோ மேல ஏறுறதும் வெளியே வர்றதும் ஈக்குவலா இருக்கும். அது கிளிப் ஒத்துன்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொன்றுக்கும் ஈக்குவல். அடுத்த சைட்ல நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் இருக்கும். நீங்க ஏற 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 அடுத்த படியினுடைய ஏத்தங்களும் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு பக்கம் இருக்குது. இங்க இருந்து வெளியே வர்றது ஒண்ணு, இதுல மேல ஏறது ஒண்ணு, ரெண்டும் ஈக்குவலா ஒரே டைம்ல வந்து நடந்துகிட்டே இருக்கும். இதை எது இனிஷியேட் பண்ணும்? லா ஆஃப் ஒன்னஸ் இனிஷியேட் பண்ணும். லா ஆஃப் ஒன்னஸ், ஒன்றித்து இருக்கிற மிஸ்ட்ரி. சோ ஒன்றித்து இருக்கிற மிஸ்ட்ரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதை எழுதிக்கோங்க. சோ இதுதான் அதோட மிஸ்ட்ரி. சோ ஒன்னஸ் உடைய மிஸ்ட்ரிக்குள்ள நம்ம வந்து போவோம், அதுக்குள்ள நம்ம மூவ் பண்ண ஆரம்பிப்போம். ஒன்னஸ் உடைய மிஸ்ட்ரி வந்து என்ன அப்படின்னா, இட் இஸ் a mystical union. அது ஒரு பயங்கரமான mystical union. இந்த வார்த்தையை நம்ம திருப்பி கொஞ்சம் நம்ம போகிற கிளாஸஸ்ல நம்ம வந்து அதை வந்து லேர்ன் பண்ணுவோம். என்னன்னா mystical union அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். சோ mystical union, law of oneness, union.
யூனியன் ஒரு விசித்திரமான ஒரு யூனியன் தான் நம்மள டொமினியன்ல போய் உட்கார வைக்கும். விசித்திரமான ஒரு யூனியன் தான் நம்மள டொமினியன்ல உட்கார வைக்கும். எது ஸ்டார்ட் பண்ணும்? யூனியன் தான் ஸ்டார்ட் பண்ணும். எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணும்? இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணும். ஆனா இந்த இடத்துல ஒரு யூனியன்ல தான் ஸ்டார்ட் பண்ணும். சோ வாட் இனிஷியேட்ஸ் யூனியன்? யூனியன்ங்கிறது என்னது? ஒரு சட்டம். அந்த சட்டத்துல உட்கார்ந்தாதான் மேலே ஏறி நம்ம வந்து போக முடியும். சோ law of oneness which is the mystical union. so law of oneness na என்ன அப்படினா அதனுடைய பிரமாணத்தை நான் எழுதுறேன். law of oneness உடைய பிரமாணத்தை எழுதுறேன். என்ன அப்படினா two becomes one. இதுதான் law of union. law of oneness, law of union na என்னன்னா two becomes one அப்படிங்கிறது தான் இதனுடைய யூனியன். இதை நம்ம மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ல போனோம்னா 1 + 1 = 1. இதுதான் இதனுடைய ஃபார்முலா. எழுதி வச்சுக்கோங்க. பயங்கரமான வார்த்தை. அந்த 2 becomes 1. இதுதான் இனிஷியல் பாயிண்ட். எதை ஸ்டார்ட் பண்ணும்? எனக்கு ஆளுகை வேணும். நிறைய நேரம் சொல்லிட்டே வர 5வது கிளாஸ் பல மணி நேரம் 5 மணி நேரம் கேட்டுட்டு இருக்கோம். என்னடா சொல்ல வர அப்படின்னு கேட்டோம்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் சொல்ல வரேன். 2 பேர் ஒன்றா மாறணும், அப்பதான் ஆளுகைக்குள்ள உட்கார முடியும். 2 பேர் ஒன்றா மாறணும், அப்பதான் ஆளுகை ஸ்டார்ட்டே ஆகும். இவ்வளவு நேரம் சொன்ன எல்லாத்தையும் காத்துல விட்டா கூட காத்துல விட்டுருங்க. இப்ப நீங்க முடிச்சிருங்க, உட்காந்து இவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னு கேட்கணும்னா இந்த ஒரு சென்டென்ஸ் மண்டல ஏத்திக்கோங்க. என்ன சென்டென்ஸ் ஏத்திக்கணும்னா ஆளுகை வேணும்டா. ஆமா சரி, ஆளுகை வேணா என்ன வேணும்டா? 2 becomes 1. இதுதான் வேணும்டா. அதுதான் இப்போ கோருக்கு வந்துட்டோம். அதுதான் ஸ்ட்ரக்சர். 2 ஒண்ணா மாறணும். 2 ஒண்ணா மாறினா ஆளுகை. அவ்வளவுதான். பைபிள் கிளாஸ் முடிஞ்சது, வீட்டுக்கு போலாம். முடிஞ்சது. திஸ் இஸ் a whole mystery. everything என்னெல்லாம் சொல்ல வரணும்னு நினைச்சது எல்லாம் இந்த ஒரு வார்த்தை தான். இந்த ஒரு வார்த்தைக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு புலம்பிட்டு இருக்கேன். 2 becomes 1, the union, and that is the dominion. 2 becomes 1 is the union and that is the dominion. எழுதி வச்சுக்கோங்க. 2 becomes 1 is the union and that is the dominion. The one mystical secret where lies everything. ஒரு வார்த்தையில எல்லாமே இருக்கு. எல்லாமே இதுக்குள்ள வந்து உட்கார்ந்து பேக் ஆயிருக்கு. எவ்வளவு தூரத்துக்கு இந்த வார்த்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களோ புரியுறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு வந்து மண்டலங்கள்ல ஏறி உட்கார்ற அனுபவங்கள் உண்டாயிருக்கும். சரி, சோ 2 becomes 1. இந்த 2 becomes 1 பற்றி நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றேன். பிசாசுக்கு நல்லா தெரியும். இந்த 2 becomes 1 அப்படிங்கிற ஒரு இந்த ஸ்ட்ரக்சர் தான் பிசாசு வந்து அவனுடைய ஏஜென்ட்டை ஃபர்ஸ்ட் மேண்டேட்டை எதிர்பார்ப்போம். இப்போ சில விஷயங்கள் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா பிசாசு செய்யற மேட்ரிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா அப்பதான் நம்மளுக்கு வந்து புரியும். ஸோ அவன்கிட்ட இருந்து நம்ம சில விஷயங்கள் நம்ம கத்துக்குவோம். அதாவது இப்படி சொல்றான், பிசாசு வந்து எர்த்துல உட்கார்றதுக்கு அனுமதியே கிடையாது. சரியா? இதுதான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் த ஸ்பிரிட். அதுதான் எந்த ஒரு ஸ்பிரிட்டும் அவனா இஷ்டத்துக்கு வந்து பூமியில வந்து உட்கார முடியாது. அது வந்து ஆண்டவரா இருந்தாலும் சரி, ஏஞ்சலா இருந்தாலும் சரி, பிசாசா இருந்தாலும் சரி. இது ஒரு சட்டம். இது வந்து ஆவிக்குரிய சட்டம். ஆவிக்குரிய சட்டம் என்ன இருக்குன்னா, எந்த ஒரு பிசாசும் தானாவே வந்து பூமியை வந்து உட்கார்ந்து இது பண்ண முடியாது. அப்படின்னா அப்படி இருந்துச்சுன்னா ஹெவன்ல ஏதாவது ஒரு ஏஞ்சல் திடீர்னு அவன் பாட்டு வீட்டு விட்டு வெளியே வந்து எர்த்த கண்டிப்பா கம்ப்ளீட்டா தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்து ஆளுக பண்ணிட்டு சடக்குன்னு அவன் பாட்டுக்கு போயிடும். ஸோ அவங்களாம் இஷ்டத்துக்கு வந்து அவங்க பாட்டுக்கு வந்து சும்மா ஷூட் பண்ணிட்டு சும்மா அடிச்சுக்கிட்டு அப்படிலாம் போயிட்டு இருக்க முடியாது. அது ஏஞ்சல்ஸும் பண்ண முடியாது. அது வந்து அந்த சட்டம் எல்லாத்துக்கும் பொருந்தும். டீமன்ஸும் பண்ண முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லீகலா கீழே இருந்து ஒருத்தன் கூப்பிட்டாதான் அவங்க வந்து உட்கார முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பிசாசு பூமியில இருந்து உட்காரணும்னா கீழே இருந்து ஒருத்தன் கூப்பிட்டாதான் வந்து உட்கார முடியும். அப்படின்னா இங்க இருந்து ஒரு ஆண்டனா வந்து கிரியேட் ஆயிருக்கணும். இங்க இருந்து ஒரு ஆண்டனா கூப்பிட்டுருக்கணும். ஆண்டனா அது வந்து புல் பண்ணிருக்கணும். அந்த சர்வரை கூப்பிட்டுருக்கணும். அது கூப்பிட்டோன்னா சட்டுன்னு வந்து கூப்பிட்டு அப்ப என்ன சொல்லுவானா, நீ தானே கூப்பிட்ட, நான் அதனால வந்து உட்கார்ந்துருக்கேன்னு சொல்லுவான். ஆனா அந்த கூட வச்சதை அவன் தான் கூட வைப்பான். ஸோ அப்போ அவன் ஃபர்ஸ்ட் பிசாசுடைய ஃபர்ஸ்ட் பிளான் என்னன்னா, அவனை கூட வைக்கிறது தான் அவனுடைய ஃபர்ஸ்ட் பிளான். ஸோ அவனை கூட வைப்பான், இங்க வருவான், கூடு கட்டு மேல கனெக்ட் ஆயிரும். கனெக்ட் ஆனோன்னா இங்க இருந்து ஆளுகை செய்ய இது பண்ணுவான். இந்த இடத்துல உள்ள கனெக்டருக்கு பேர் வந்து ஹியூமன் ஏஜென்ட்ங்கிறது தான் பேர். அங்க நிறைய ஏஜென்ட் இருப்பாங்க. சார்சரர் உட்கார்ந்து இருப்பாங்க, மந்திரவாதிகள் இருப்பாங்க. அவன் தான் ஏஜென்டா இருப்பான். அவன் ஏஜென்டா இருந்து ஃபுல் பவரை ஹோல்ட் பண்றதுக்கான பேஸ் கிரவுண்ட் ஒர்க் அவன் வந்து இனிஷியேட் பண்ணிருப்பான். ஸோ லீகலா இங்க இருந்து கால் பண்ணி அவங்க வந்து பிசாசு வந்து கனெக்ட் பண்ணி ஏரியாவை வந்து கவர் பண்ணி அது வந்து இதாகும். இந்த 2 become 1 அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான் இந்த கனெக்டிங் கான்செப்ட். அந்த பிசாசு வந்து உட்கார்ந்து கீழே வந்து இனிஷியேட் பண்றது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் the 2 becomes 1. இது ஒரு பெரிய பாட்டு மாதிரி இருக்கு. அதை நான் பரவாயில்ல நான் உங்களுக்கு சொல்றேன். அது வந்து நம்ம பாட்டு கிடையாது. அது வந்து பிசாசு உருவாக்கி வச்சிருக்கிற பாட்டு. எல்லா பிசாசு மந்திரவாதிகளுக்கும் தெரியும். ஸோ அப்படி ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. 2 becomes 1. இன்னொரு 3-4 லைன் இருக்கு. அதை சொல்ல வரும்ல, நான் பர சொல்றேன். ஸோ அந்த லைன் அவங்க சொல்லுவாங்க, பாட்டா பாடுவாங்க, மந்திரமா ஓதி அந்த 2 becomes 1ங்கிற கான்செப்டை பயங்கரமா ஹார்ட்டுக்குள்ள எடுப்பாங்க, ஸ்ட்ரக்சரை உருவாக்கி முடிச்ச உடனே அவங்களுக்கு ஆளுகை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். பயங்கரமான ஸ்ட்ரிக்ட் லாஸ் இருக்கும். அந்த ஏஜென்ட்ஸ் உருவாக்குறதுக்கு ஸ்ட்ரிக்ட் லாஸ் இருக்கும். சரி, இதை லைட்டா இது மனசுல வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஜீசஸ் பற்றி இது பண்ணோம். இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் ஆகிற
வாழணும்னாலே ஆண்டவர் வந்து அந்த யூனியன்ங்கிற வார்த்தையில தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இயேசு மரித்தார், அவர் கூட நானும் மரித்தேன், அடக்கம் பண்ண எல்லாமே இருக்குதுல்ல, அந்த இடத்துல இந்த வார்த்தை தான் இனிஷியேட் ஆயிருக்கு. எடுத்துக்கோங்க ரோமர் 6ஆம் அதிகாரத்துல இந்த வார்த்தையில தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நம்ம 4ஆம் வசனம் வாசிப்போம். நம்ம போன கிளாஸ்ல நம்ம வாசித்தோம் 4ஆம் வசனம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தெழுந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ள நடந்து கொள்ளும்படிக்கு, அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆளுகை செய்யும்படிக்கு, டொமினியன்ல செய்யும்படிக்கு, உனக்கு உன்னதத்துல உட்காரப்பட்டிருக்கிற சொல்லப்பட்டிருக்கிற அந்த சீட்ல ஏறி உட்காரும்படிக்கு உனக்கு அந்த ரெசரக்டட் பவர் கொடுத்துருக்காங்க, ரெசரக்டட் லைஃப் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு சாதாரண எல்லாம் கொடுக்கல, நம்ம கிரியேட்டட் லைட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கோம். சூரியன் கிரியேட்டட் லைட், மூன் கிரியேட்டட் லைட். அதாவது இரவு பகலும் உன்னை சேதப்படுத்த ஒரு வசனம் இருக்கு. சேதப்படுத்தாதுன்னா அது கர்த்தருடைய பாதுகாப்புல இருக்கும்போது சேதப்படுத்தாது, மத்தபடி அது சேதப்படுத்தும். சோ அப்படின்னா ஒரு கிரியேட்டட் லைட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கோம். நம்ம கிரியேட்டட் லைட்டுக்குள்ள உட்கார்றதுக்கு அழைக்கப்படல, கிரியேட்டிவ் லைட்டுக்குள்ள உட்கார்றதுக்கு அழைக்கப்பட்டிருக்கும். அதாவது கிறிஸ்துவனுடைய ரெசரக்டட் பவர் நம்மட்ட இருக்கிற இனிஷியல் பாயிண்டே உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த ஜீவன், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நம்முடைய ஸ்டார்டிங் பொசிஷனே ரெசரக்ஷன். அப்படின்னு அர்த்தம் ரெசரக்ஷன்ங்கிறது இறந்ததுக்கு அப்புறம் உள்ள ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இறந்ததுக்கு அப்புறம் உள்ள ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் நம்முடைய ஃபர்ஸ்ட் பேஸ்மெண்ட், நம்முடைய அஸ்திபாரமே. அதுல இருந்தா நமக்கு வந்து ஆண்டவர் ஸ்டார்ட் பண்றாங்க. நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு, ரெசரக்டட் பவர், ரெசரக்டட் glory இனிஷியேட் ஆகி இது பண்ணும்படிக்கு ஃபர்ஸ்ட் என்ன நடக்கணும்? ஃபார்முலா. இதான் ஃபார்முலா, தி லா ஆஃப் யூனியன் உடைய ஃபார்முலா. அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். தி யூனியன் with the death of Jesus Christ. எழுதிக்கோங்க, the union with the death of Jesus Christ. Union with the death of Jesus Christ. ஃபர்ஸ்ட் ஒன்னஸ் ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன்னஸ் எங்க இனிஷியேட் ஆகும்னா இந்த இடத்துல தான் நீங்க ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆளுக வேணுமா? ஒன்னஸ் வேணும். டு பிகம் ஒன்னா மாறணும். டு பிகம் ஒன் எங்க ஸ்டார்ட் பண்றது? ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும். எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணா? மரணத்தில் உண்டாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் அப்படிங்கிற இந்த வார்த்தை உங்க லைஃப்ல ஸ்ட்ரக்சரா கிரியேட் ஆயிருக்கணும். இது எப்படி ஸ்ட்ரக்சரா கிரியேட் ஆகும் நான் உங்களுக்கு சொல்றேன். எப்படி ஸ்ட்ரக்சரா கிரியேட் ஆகும் அப்படின்னா, நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் இங்க நிக்கிறேன்னா எனக்கு பின்னாடி ஒரு நிழல் விழுந்துச்சுன்னா அது ஏன் நிழல் அது விழும். இந்த இடத்துல இயேசு நிக்கிறாங்க, இயேசு நின்னாங்கன்னா இயேசுடைய நிழல் இந்த இடத்துல விழும். சரியா? இப்ப இயேசு பண்ணிக்காங்க, இயேசுடைய நிழல், நான் நிக்க, இது என்னுடைய நிழல். இப்போ என்னுடைய நிழல் இயேசுனுடைய நிழல் மாதிரி இருந்துச்சுன்னா என்ன ஆகுறது? மூடிடுவாங்க. திரும்ப சொல்றேன், என்னுடைய நிழல் இயேசுபாவுடைய நிழல் மாதிரி அப்படியே இருந்துச்சுன்னா, if I am the shadow of the original fills me. ஹெவன் மேல இருக்குது, ஹெவனுடைய ஷேடோ மாதிரி நான் இருந்தேன்னா ஹெவன் என்ன நிரப்பிடும். இந்த இடத்துல இச்சை இருக்குது, இச்சையினுடைய ஷேடோ மாதிரியே நீங்க இருந்தீங்கன்னா இச்சை உங்களை நிரப்பிடும். கோபம் இருக்குது, கோபமுடைய ஷேடோ மாதிரியே நீங்க நிழல் மாதிரி இருந்தீங்கன்னா கோபம் உங்களை நிரப்பிடும். இயேசு இருக்கிறாங்க, இயேசுடைய நிழல் மாதிரி நான் இருந்தேன்னா இயேசு நிரப்பிடுவார். அதுதான் ஒன்னஸ். டூ பிகம்ஸ் ஒன். இது ஒரு இனிஷியல் தியரி தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, அவருடைய மரணத்தினால் உண்டாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டேன். என்கிட்ட இருந்து ஒயர், சார்ஜர் அவ்வளோத்தையும் எடுத்து, ஒயர் என்னுடைய கனெக்டிவிட்டி எல்லாத்தையும் எடுத்து அங்க மாட்டணும். இந்த மாற்றதுல தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம என்ன பண்ணுவோம்னா மாட்டம் தொழுது கொள்ளும். சோ இந்த இனிஷியல் பாயிண்ட் வந்து என்னன்னா, இயேசு சிலுவையில அவரோட கூட என்ன போட்டிருக்குது, அவரோட மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானத்தாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இந்த பொசிஷன் என்ன பொசிஷன் அப்படின்னா, சிலுவை அப்படிங்கிற ஒரு பொசிஷன். சிலுவைங்கிற பொசிஷன். சோ சிலுவைங்கிற பொசிஷனுக்கு உள்ள இவ்வளவு கான் இருக்குது. சோ இதுதான் டெத். சிலுவைங்கிற பொசிஷனுக்கு உள்ள நிறைய லேயர் இருக்கு. ஒண்ணு அடக்கம் பண்ணப்படுறது, உயிர்த்தெழுகிறது, மேல போய் உட்கார்றது. இது இயேசு மட்டும் போனான்னு சொல்லி நம்ம வெளியே நின்று பார்த்துட்டே இருப்போம். இதுதான் நம்முடைய கிறிஸ்தவங்கிறது வெளியே இருந்து தொழுது கொள்கிறது தான் கிறிஸ்தவம். இதுல சிலுவை இருக்கும், சிலுவையை தொட்டு பார்த்து ஸ்தோத்திராண்டவரேன்னு சொல்றதுதான் கிறிஸ்தவம். அப்படி கிடையாது. சிலுவையில கிறிஸ்துவுடனே கூட அறையப்பட்டேன்னு சொல்றதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில அறையப்பட்டேன் அப்படிங்கிற ஒரு ஞானஸ்தானம், ஒரு பாப்டிசம், அதுதான் இனிஷியேட் பண்ணும், அதான் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இப்போ ஒரு மிஸ்டிக்கல் யூனியன்ல ஒரு ஃபார்முலா நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம், ஒரு தியரி கண்டுபிடிச்சிருக்கிறோம், ஒரு ஃபார்மட் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த 1 + 1 = 1 என்னதுங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்னது அப்படின்னா, ரெண்டு பேர் சேர்ந்து ஒன்னாகிறது தான் யூனியன். சரியா? அது நம்மளுக்கு கரெக்ட். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னாகிறது தான் யூனியன். ஸோ இந்த இடத்துல நான், இது ஹியூமன்,
இந்த இடத்துல காட், இது 2 பேர் இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் 2 பேரும் ஒன்னாகணும். ஸோ 2 பேர் ஒன்னாகணும். எப்படி ஒன்னாகிறது? இவர் 100%, அதுக்கப்புறம் நான் 100%, 2 பேரும் 100% இருக்கிறோம். 2 பேரும் ஜாயின் பண்ணா இது ஒன்னஸ் அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த இடத்துல தான் நம்ம தப்பு பண்றோம். அந்த இடம் அப்படி கிடையாது. ஒன்னஸ் உடைய ஃபார்முலாவே என்ன அப்படின்னா 100% 100% இஸ் ஈக்குவல் டு ஒன்னஸ் கிடையாது. என்னது ஒன்னஸ் அப்படின்னா 0% 100% அதுதான் ஒன்னஸ். இந்த இடத்துல 0%, இந்த இடத்துல 100% அப்படி இருக்கிறது தான் ஒன்னஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா எது ஸ்டார்ட் பண்ண வைக்கும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் 0% மாறின உடனே அந்த 0% தான் ஸ்டார்ட் பண்ணி விடும். 0% தான் ஸ்டார்ட் பண்ணி விடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் இந்த இடத்துல பூமியில இருக்கிறேன். பூமியில இருக்கிறனால இதனுடைய சாயல வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இதனுடைய சாயல வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இதனுடைய சாயல வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இவன் போடுற கண்ட்ரோல்ல வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இவன் போடுற சிஸ்டம்ல வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இதுக்கு பேர் உலகம். உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்து வாழ்கிற வாழ்க்கை. இப்போ நான் எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னா உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்கிற வாழ்க்கையை வாழ்றதை ஸ்டாப் பண்ணி, அதாவது என்னுடைய 100% வந்து குறைச்சி அது எப்போ 0% ஆகுதோ அது 0% ஆகும்போது it becomes a capacitor. It becomes என்ன சொல்ல ஒரு வாளி மாதிரி மாறும். அதாவது இத சுமக்கிறதுக்கான பாத்திரமா மாறும். இது சுமக்கிறதுக்கான பாத்திரமா மாறும். This is a formula. அப்பனா என்ன ஃபார்முலா? நான் 0%, அதுக்கப்புறம் மேல அவர் இருப்பாரு, அவர் 100%. அவருடைய 100% என்ன? என்னுடைய ஸ்டார்டிங் பொசிஷன் 0% இருக்கணும். நம்மளால 0% போக முடியாததுனால நம்ம வந்து எந்த ஒரு ஆளுகையும் கொடுக்கல, ஆண்டவர் எந்த பவரையும் நம்பி நம்ம கையில கொடுக்கல. எதையுமே நம்மகிட்ட வந்து ஆண்டவர் வந்து செய்யவே இல்லை. எதையுமே ஆண்டவர் வந்து செய்யவே இல்லை. எதையுமே ஆண்டவர் நம்மளை நம்பி வந்து பண்ணவே இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவே நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் மொமெண்டே மிஸ் பண்ணிட்டோம். நம்ம என்ன பண்றோம்னா ஆண்டவர் என்னுடைய ஆசைகள் இருக்குது, என்னுடைய நினைவுகள் இருக்குது, என்னுடைய யோசனைகள் இருக்குது. நீங்க வந்து என் கூட சேர்ந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க, நீங்க என் கூட சேர்ந்து எனக்கு வந்து உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஜபங்களே பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டரை இப்படி பண்ணும், என்னுடைய 50%, 25%, அதுக்கப்புறம் 80% எல்லாம் சேர்ந்து ஆண்டரை பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. இல்ல, எது ஹோல்ட் பண்ணுன்னா உங்களுடைய 0% தான் பாத்திரமா மாத்தும். 0% தான் இனிஷியேட் பண்ணும். என்னுடைய மரணத்தினால, அவருடைய மரணத்தினால இணைக்கப்படுற அந்த சாயல் என்னைக்கு உருவாகுதோ ஒன்னு சொல்றேன், நீங்க வந்து ஒப்பு கொடுக்கறதுனால இதை நம்ம ஒப்பு கொடுக்கறதுங்கிற பேர்ல வச்சிருக்கிறோம், அர்ப்பணிப்புங்கிற பேர்ல வச்சிருக்கிறோம், ரட்சிப்புங்கிற பேர்ல வச்சிருக்கிறோம், நிறைய பேர்ல வச்சிருக்கிறோம். சிலுவையை பார்த்துட்டு இருக்க கூடாது, சிலுவையில அறையப்பட்ட அனுபவத்துல இருக்கணும். எனக்கு உலகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. உலகம் என்ன கூட சேர்ந்து சிலுவையில அறையப்பட்டிருக்குது. என்னுடைய மாம்ச இச்சைகளும் ஆசை இச்சைகளும் இயேசுவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இனி நான் அல்ல, கிறிஸ்து மட்டும் எனக்குள் வாழ்கிறார். இந்த பேசிக் ஃபார்முலாவை தட்டி உடைச்சி அதை வந்து ஓப்பன் பண்ணி அந்த போர்ட்டல்ல வந்து உட்காரணும். அப்பதான் ஸ்ட்ரக்சர் உருவாகும், அப்பதான் கெப்பாசிட்டரா மாறும், அப்பதான் நம்ம வந்து கார்டியனா மாறும், ஆண்டோடைய வல்லமையினுடைய கார்டியனா மாறும். ஆண்டர் எப்பவுமே எப்படி நிரப்புவார்னா ஒரு விஷயத்த கையில ஃபுல்லா நிரப்பி கொடுத்துட்டு நீனே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிடுவார். ஏன்னா அதுதான் சட்டம், அதுதான் ஃபார்முலா. ஒரு விதை தானாவே வரும். அதே மாதிரிதான் உன்னை கொடுத்து நீனே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, நீனே ஹேண்டில் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆளுகை கையில கொடுத்து நீனே பார்த்துக்கோன்னு சொல்லிடுவாங்க. ஒரு பிள்ளையை நம்பி நம்ம கார் கொடுக்க மாட்டோம், பிள்ளை ஓட்டத்திற்காக தான் காரை கொடுப்போம். ஸோ ஆண்டர் நம்மளை நம்பி காரை கொடுக்கணும்னா நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகணும். எப்படி ஸ்டார்ட் ஆகணும்? 0% தான் ஸ்டார்ட் ஆகும். நான் 0% ஆன அடுத்த மொமெண்ட்ல God will release something. I will become a capacitor to hold the glory of God. கர்த்தருடைய மகிமையை சுமக்கிறதுக்கான பேசிக் பாத்திரமா நான் வந்து மாறேன். இப்போ நான் 0% சொன்ன உடனே அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அப்போ அவ்வளோதான், பைபிள் கிளாஸ் இழுத்து மூடிட்டு நம்ம போயிட வேண்டியதான் அப்படி நீங்க நினைப்பீங்க. ரொம்ப சிம்பிள், வெரி சிம்பிள். இட் ஸ்டார்ட்ஸ் பை சிம்பிள் பிரேயர் அண்ட் சிம்பிள் ஃபெய்த். ஒரு சிம்பிள் ப்ரேயர்லயும் சிம்பிள் ஃபெய்த் வந்து ஸ்டார்ட் ஆகும். சரியா? அதில் அந்த 0% ஆகிறது ரொம்ப ஈஸி. அதை மெயின்டைன் பண்றது தான் கஷ்டம். அதை மெயின்டைன் பண்றது நம்ம படிக்க போறோம், அது இனிஷியேட் பண்றதை படிக்க போறோம். அதுக்கு வேற வார்த்தை இருக்கு, இந்த 0% வேற வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தையை நான் சொல்லி தர போறேன். அந்த வார்த்தையை நம்ம பிடிக்க போறோம், உள்ள நிக்க போறோம். நம்முடைய லைஃப் கம்ப்ளீட்டா 0% மாற போகுது. 0% மாறும்போது இயேசு வந்து 100% மாறிடுவாங்க. இனி நான் அல்ல, கிறிஸ்து மட்டுமே எனக்குள் வாழ்கிறாருங்கிற பயங்கரமான 100% மாறிடுவாங்க. நம்ம வந்து ஜெபம் பண்ணும்போது ஆவிக்குள்ள இருப்போம், அதுக்கப்புறம் வேத வாசிக்கும் போது ஆவிக்குள்ள இருப்போம். எல்லாம் முடிஞ்சு பிரேயர் விட்டு வெளியே வந்தோன்னா பேயா மாறிடும். அது வரைக்கும் நல்லா இருக்கும். இப்போ இயேசு வந்து இந்த ஃபார்முலாவை இனிஷியேட் பண்ணி இது பண்ணாங்க. இயேசுபாவுடைய லைஃப் ஸ்டைல ஒரே ஒரு 2-3 வசனங்கள் பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லி தர விரும்புறேன். யோவான் 5 அதிகாரத்துக்கு வாங்க. இயேசுபா இந்த
இந்த ஃபார்முலாவில தான் மூவ் பண்ணாங்க. இந்த ஃபார்முலா நம்மளும் கண்டிப்பா மூவ் பண்ணி ஆகணும். அப்படின்னா தான் நம்ம வந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ ஏசப்பா இனிஷியேட் பண்ண அந்த ஒர்க்கிங் மெக்கானிசமை நம்ம இனிஷியேட் பண்ண போறோம். யோவான் 5:19 அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை பிதாவானவர் அந்தபடியே செய்வார். பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாய் இருந்து தாம் செய்கிற எல்லாவற்றையும் காமிப்பார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. ஸோ ஜீசஸோட லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி அப்படின்னா, ஜீசஸோட லைஃப் ஸ்டைல்னா, ஜீசஸ் பேசணும்னா அங்கிருந்து கமெண்ட் வந்தால் தான் பேசுவாங்க. ஜீசஸ் வந்து ஏதாவது சொல்லணும்னா அங்கிருந்து கமெண்ட் வந்தால் தான் சொல்லுவாங்க. யூ வாக் பை இன்ஸ்ட்ரக்ஷன், you live by obedience, you move by obedience, your ministry is obedience, your Christian life is obedience, your hearing is obedience, your speech is obedience. ஆண்டவர் சொல்லாம பேசுறது கிடையாது, ஆண்டவர் சொல்லாம ஸ்டேட்டஸ் போடுறது கிடையாது, ஆண்டவர் சொல்லாம ஜெபம் பண்றது கிடையாது, ஆண்டவர் சொல்லாம மீட்டிங் நடத்துறது கிடையாது, ஆண்டவர் சொல்லாம மத்தவங்களோட பிரசங்கம் பண்றது கிடையாது, ஆண்டவர் சொல்லாம ஒரு இடத்துக்கு போகிறது கிடையாது, ஆண்டவர் சொல்லாம கேட்காம கண்கள் பார்க்காம ஒரு விஷயத்தை செய்கிறது கிடையாது. கம்ப்ளீட் சரண்டர், 0%. கம்ப்ளீட் ஆளுக, கம்ப்ளீட் பவர் கண்ட்ரோல், கம்ப்ளீட். இது கிறிஸ்துவோட மரணத்தின் சாயல்ல இணைக்கப்பட்டிருக்கு. இப்ப கிறிஸ்துவோட மரணத்தின் சாயல்ல இணைக்கப்பட்டோமானால் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு வசனம் இருக்குது. 5ஆம் வசனம் பாருங்க, ரோமர் 6:5 வசனம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டோமானால், if you initiate yourself to become a 0%, அவர் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம். ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி you will enter into the next phase. என்னன்னா அந்த ரெசரக்ஷன் ஃபேஸ்க்குள்ள போயிடும். இந்த இடத்துல மட்டும் கனெக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா சட்டுன்னு இந்த இடத்துல போய் உட்கார்ந்துருப்போம். அது எவ்வளவு தூரத்துக்கு அந்த டிரான்ஸ்ஃபர் ஆகும்னா 1 செகண்ட்ல டிரான்ஸ்ஃபர் ஆகும். நம்ம இந்த மறந்து போயிடுறோம். நம்ம வந்து ஒப்பு கொடுப்போம் அவருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, ஒரு வாரம் கழிச்சு, ஒரு மாசம் கழிச்சு அவர் பையன் வருவாரு, அதுக்கப்புறம் சூடி ஏற்றுவாரு, அது வந்து தீ எரியும், அதுக்கப்புறம் தீ எரிஞ்சு அதுக்கு ஒரு 3 மாசம் ஆகும். 3 மாசம் அதுக்கப்புறம் சும்மா ஒரு சொட்டு விடுவாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நம்மளுக்கு ஹெவியா இருக்குது. அப்படி கிடையாது. The moment I surrender, the moment I get released, the moment I fall back into the cross, I rise back in the power of God. அவருடைய சிலுவையில சாய்கிற ஒரு செகண்ட்ல இணைச்சி அடுத்த செகண்ட்ல வெளியே ரிலீஸ் ஆயிரு. யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல வாக் பண்ண போறோம். இதான் டொமினியன். வாக் பண்ண போறோம். எப்படி அந்த கதவை திறக்கணும்னு தெரியணும், உள்ள போகணும்னு தெரியணும், எப்படி பிடிக்கணும்னு தெரியணும், எப்படி ஆளுக்க பண்ணணும்னு தெரியும். ஒரு செகண்ட்ல டிஸ்மேண்ட்லிங் பவர் இருக்கும். ஒரு செகண்ட்ல ஹீலிங் அனாயிண்டிங் ரிலீசிங் பவர் இருக்கும். ஒரு செகண்ட்ல ஒரு ஊரை விலைக்கு வாங்குற பவர் இருக்கும். ஜஸ்ட் சிம்பிளி பை கனெக்டிங் டு பிகம் 0%. சிம்பிளா 0% மாறுறதுனால, சிம்பிளா அந்த மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானத்தினால போகிறதுனால, அந்த இடத்துல எனக்கு ஞானஸ்தானங்கிற வேர்டு வந்துருக்கு. ஞானஸ்தானங்கிறது என்னன்னா கால் மட்டும் முக்குறது கிடையாது, இந்த இடத்துல உடம்பு மட்டும் முக்குறது கிடையாது, கம்ப்ளீட்டா உங்க மண்டை முக்குறது, உங்க தலை முக்குறது. அதான் ஞானஸ்தானம். தலை முக்கிறதா ஞானஸ்தானம். நாட் ஜஸ்ட் இங்க மட்டும் இல்ல, மண்டை கீழே போகணும், மூளை கீழே போகணும். அப்புறம் எல்லாம் கீழே போய் ஆண்டவர் கம்ப்ளீட்டா டேக் ஓவர் பண்ணணும், அடனாயா மாறணும், மாஸ்டர்கா மாறணும். இயேசு உங்க தலைமையில ஏறி நின்று அவர் கம்ப்ளீட்டா ஆளுகை செய்யணும். உங்களுடைய சீட்ல அவங்க வந்து உட்கார்ந்துக்கணும். 0% ஃபார்முலாக்குள்ள நம்ம வந்து போவோம். So that is the power, that is the capacity that pulls a dominion and power and authority. So ஒரு பயங்கரமான ஒரு ரகசியத்தை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறோம். அங்க பாருங்க, இது கஷ்டம் நினைக்காதீங்க. பிசாசு அவனுடைய ஏஜென்ட் செஞ்சுட்டு இருக்காங்க. அவனை பற்றி ஒரு விஷயத்த சொல்றேன். பிசாசு திருநெல்வேலி ஏரியாவை ஆக்குபை பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு ஏஜென்ட்டை உருவாக்கும், ஒரு ஏஜென்ட்டை கிரியேட் பண்ணுவான், ஏஜென்ட்டை கால் பண்ணுவான். அதாவது அவனுக்கு வந்து அழைப்பு கொடுப்பான். எப்படி அழைப்பு கொடுப்பான்னா, யாராவது மூலமாவோ ஏதோ ஒன்று வகை அவன் அழைப்பு கொடுப்பான். ஸோ வந்து அந்த அழைப்புக்கு அப்ளை பண்ணுவாங்க. அது வந்து சில இடத்துல வந்து இன்டர்வியூ மாதிரியே நடக்கும். ஒரு இதுலலாம் 600 பேர் அப்ளை பண்ணாங்க, ஒருத்த மட்டும் செலக்ட் ஆனான். இப்போ யோசிச்சுக்கோங்க. அப்போ வந்து இன்டர்வியூ நடக்குது. எதுக்கு? பிசாசினுடைய தீமைகளை செய்யறதுக்கு இன்டர்வியூ நடக்குது. அந்த தீமையில செய்து செலக்ட் பண்ண வந்து ரொம்ப ரொம்ப தீமையில பரிசுத்தவனா இருக்கணும். அதாவது அவங்களுடைய இதுமே யூஸ் பண்ண கூடாது. ரொம்ப ரொம்ப பிளாக் ஹோலியா இருக்கணும். அவன் பயங்கர பரிசுத்தவனா இருக்கிறவனா தான் அவங்க வந்து சூஸ் பண்ணுவாங்க. இது எப்படிப்பட்ட பரிசுத்தவன் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பாருங்க, என்கிட்ட ஃபோன் பண்ணுங்க, நான் சொல்றேன். ஸோ சில விஷயங்களை ஓப்பனா சொல்ல முடியாது. ஸோ அதனால அதை பற்றி நம்ம பாருங்க, காலங்கள் வரும்போது அதை குறித்து பேசும். அவனை வந்து இது பண்ணுவாங்க. அவனை வந்து கடுமையான ஒரு இதுக்குள்ள கொண்டு போவாங்க. எப்படி கொண்டு போவாங்கன்னா, அடுத்த 500 நாளுக்கு சோறு சாப்பிடக்கூடாது, 500 நாளைக்கு ஃபுட்டு இன்டேக் எடுக்கக்கூடாது, இல்லாட்டி அடுத்த 35 வாரத்துக்கு டெய்லி 17 மணி நேரம் இதை செஞ்சிருக்கணும். இப்படி பயங்கரமான ரிஜிட் லாஸ்,
பயங்கரமான சட்டங்கள் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் அதில் செஞ்சுக்கிட்டே இருப்பான். செஞ்சு முடிச்சு அவன் இதானா அவன் குவாலிஃபை ஆவான். என்ன குவாலிஃபை ஆவானா ஏஜென்ட் ஆகிறதுக்கு குவாலிஃபை ஆகும். ஸோ இப்போ அவன் 0% ஆகிட்டான். இவன் ஏஜென்ட் ஆகிறது மாறிட்டான். ஒன்று அந்த ஏஜென்ட்டை அவன் வந்து நிரப்புவான். எப்படி நிரப்புவானா உள்ள சர்பெண்ட் பாம்பு வந்து அப்படியே உள்ள ஏறி அவனுடைய ஆவி ஆத்மா அவனுடைய எல்லாத்தையும் எடுத்துரும். எப்படி எடுக்கும்னா சோலுக்கு வந்து சோல் கோடிங்னு ஒன்று இருக்குது. சோலுக்கு வந்து சோல் கோடிங்ஸ் இருக்குது. இந்த கோடிங்குடைய நம்பரிங் வந்து கம்ப்ளீட்டா கையில் எடுத்துருவான். நம்பரை கையில் எடுத்துருவான். இப்போ உங்க சோலுக்கு ஒரு கோடிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கோடை நான் கையில் எடுத்துட்டேன்னா நான் அதை வச்சு மேனிபுலேட் பண்ணி என்னன்னாலும் பண்ணலாம். உங்கள்கிட்ட என்னன்னாலும் திணிக்கலாம், என்னன்னாலும் பண்ணலாம். என் ஸ்பிரிட்டை கம்ப்ளீட்டா ரிலீஸ் பண்ணி வேற ஸ்பிரிட்டை அட்டாச் பண்ணி 2 கோடிங்கை இணைச்சு விட்டு என்ன வேற மாதிரி கம்ப்ளீட்டா வேற மாதிரி மாத்திடலாம். ஸோ இந்த ஒன்னஸ் நான் வச்சுக்கோங்க 2 becomes 1. என் சோல் கோடிங்கை என் சோல் ஸ்டாரையும் கம்ப்ளீட்டா எடுத்து கம்ப்ளீட்டா ட்ரெஷர் ஸ்டார் எல்லாத்தையும் எடுத்து கம்ப்ளீட்டா மேப் பண்ணி அவனுடைய ஸ்பிரிட்டை மேப் பண்ணி ஒரு ஸ்பிரிட்டை வந்து லான்ச் பண்ணி ஒரு பெரிய ஒரு ஓப்பன் போர்ட்டலை உருவாக்கிறோம். ஸோ இப்போ அந்த ஒரு நார்மலான மனுஷன் அவன் யார் அப்படின்னா 2 becomes 1. இங்க பேச இங்க பேசும். இங்க பேச இங்க நடக்கும். இங்க கமெண்ட் கொடுக்க இங்க மூவ் ஆகும். கம்ப்ளீட்டா ஒன்னா மாறிடும். இதுக்கு பேர் தான் நம்ம கொடுக்குற பேர் பிசாசு பிடிச்சவன். சரியா? அது ஒன்னா மாறிடும். ஒன்னா மாறினவனுக்குள்ள பவர்ஸ் வந்து லேண்ட் ஆயிருக்கும். ஏன்னா அவன் இப்போ ஆளுகை பண்றதுக்கு ரெடி ஆயிட்டான். பவர்ஸ் லேண்ட் ஆயிருக்கும். ஒவ்வொரு பவரும் உள்ள லேண்ட் ஆகி வச்சிருப்பாங்க. அதாவது பிசாசு துரத்துறவங்க சிலவங்க வந்து சொல்லுவாங்க உன்ட்ட எத்தனை பவர் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. என்கிட்ட 5 பவர் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. பாயிண்ட் பண்ணுவோம். ஒன்னு இதுல இருக்கு, என்னுடைய பிரஸ்ல இருக்கு, என்னுடைய கண்ணில் இருக்கு, என் வாயில இருக்கு பாரு அப்படின்னு பண்ணுவான். இப்படி ஒவ்வொரு பவரை பிளேஸ் பண்ணுவான். சில ஏஜென்ட்டுக்கு மட்டும் தான் 600 பவர் இருக்கும். சில ஏஜென்ட்டுக்கு 200 பவர் இருக்கும். சிலவனுக்கு வெறும் 3 பவர் 5 பவர் தான் இருக்கும். இப்ப அந்த பவர் அவன் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த 90 நாள்ல அந்த பவரை பிளான் பண்ணணும். ஏரியா ஃபுல்லா பிளான் பண்ணணும். நான் இதை சொன்னது அப்படியே அடுத்த கிளாஸ்ல வேற வார்த்தையில வேற மாதிரி சொல்லுவேன். சரியா? நல்ல கதை நல்லா கேட்டுவாங்க. அவன் வந்து பிளான் பண்ணணும்னா அதாவது 120 கிலோமீட்டர் இல்லாட்டி 90 கிலோமீட்டருக்கு ஒரு ஏஜென்ட், இல்லாட்டி 75 கிலோமீட்டருக்கு ஒரு ஏஜென்ட், இல்லாட்டி 120 கிலோமீட்டருக்கு ஒரு ஏஜென்ட். ஸோ 120 கிலோமீட்டர் ஏன் ஏரியா அப்படின்னா என் ஏரியாவில் உள்ள முக்கு முனி எல்லாம் போய் அவன் வந்து இந்த 0% and 100%, 0% and 100%ங்கிற அந்த வால் அண்ட் ஸ்ட்ரக்சரை பவர் கனெக்டர்ஸை பவர் போல்ஸை அவன் வந்து கனெக்ட் பண்ணி ஃபுல்லா ஏரியாவை மேப் பண்ணி ஒரு சுத்தி ஃபுல்லா ஏரியா. இந்த ஏரியாக்குள்ள என்னெல்லாம் சர்ச் இருக்கோ, என்னெல்லாம் ஸ்கூல் இருக்கோ, என்னெல்லாம் யூனிவர்சிட்டி இருக்கோ, என்னெல்லாம் குடும்பம் இருக்கோ, எதெல்லாம் கதவு இல்லாத குடும்பமா இருக்கோ, எதெல்லாம் ஜபம் இல்லாத குடும்பம் இருக்கோ எல்லாம் அவன் கணக்குள்ள வந்துடும். கம்ப்ளீட்டா மேல இருக்கிற ஏர் கம்ப்ளீட்டா மாறி ஃபுல் ஸ்ட்ரக்சர் அவனுடைய கண்ட்ரோல் போயிடும். அவனை மீறி ஒரு கூட வர முடியாது. அவனை மீறி ஒரு ஏஞ்சல் வர முடியாது. அவனை மீறி ஒரு பவர் வர முடியாது. அவ்வளவு தூரத்துக்கு அந்த கண்ட்ரோல் போயிடும். இப்ப அந்த இடத்துல ஒரு கிறிஸ்தவன் இல்லை அப்படின்னா, உண்மையா நடக்கிற ஒரு கிறிஸ்தவன் இல்லை அப்படின்னா இந்த ஏரியா அவன் கண்ட்ரோல். அவன் லீகலாக எடுத்துக்குவான். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸ்பிரிட்ல இருக்கிறது எல்லாமே லீகல். பயங்கரமான விஷயம். ஓ மை காட், யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். லீகலா உட்கார்ந்துருப்பான். ஒண்ணும் செய்ய முடியாது. வாயை திறக்க முடியாது. கோர்ட்ல போட்டா அவன் தான் ஜெயிப்பான். ஏன்னா அவன் லீகல் இருக்கு, அவன் டாக்குமெண்ட் இருக்கு, அவன் எல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனாலதான் சொல்றேன், ஒருத்தன் கால் பண்ணாதான் அவன் வந்து உட்கார முடியும். சரியா? அவன் கால் பண்ணாதான் அவன் வந்து உட்காரணும். அப்போ உங்க வீட்டுல பிசாசு ப்ராப்ளம் இருக்குதுன்னா யாரோ கால் பண்ணி கீழே ஃபார்ம் ஆயிருக்குது, 0% ஃபார்ம் ஆயிருக்குது. 0% ஃபார்ம் ஆனால்தான் மேல அங்க பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். அதை உடைக்க முடியல. லீகல் ப்ராப்ளம் இருக்கு. லீகல் ப்ராப்ளத்தை பிரேக் பண்ண தெரியணும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தெளிக்கிறேன்னு சொன்னாலும் இதாகாது. இயேசு கிறிஸ்து ரத்தத்தை உண்மையா எடுத்து உடைக்க தெரியணும். நிறைய போக வேண்டியது இருக்குது. இப்ப மேட்ரிக்ஸ் ஃபுல்லா கனெக்ட் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க, ஒரு ஏரியா ஃபுல்லா கனெக்ட் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த ஏரியால ஒண்ணுமே செய்ய முடியாது. அதுல ஒரு ஆவிக்குரிய ஒருத்த மனுஷன் இருந்தானா அவன் ஆக்சுவலா வேற மேட்ரிக்ஸ்ல மூவ் பண்ணிட்டு இருப்பான். இப்ப அவ்வளவு பெரிய ஏரியா இருக்குது. ஓகே, அந்த ஏரியால ஒருத்தன் பயங்கரமா ஜோம் பண்றான்னா பக்கத்துல வர முடியாது. ஹலோ, ஏன்னா நீதிங்கிற பயங்கரமான கிழக்கத்துல உட்காந்துருப்பான். அவனை மேனிபுலேட் பண்ண முடியாது, அட்டாக் பண்ண முடியாது. ஆனா அவனுக்கு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் தெரியாது. இப்ப பிரச்சனையே அதுதான். அவனுக்கு ஆவிக்குரிய சட்டம் தெரியாது, ஆவிக்குரிய ஞானம் தெரியாது. நல்லா ஜோம் பண்ணுவான். 2 மணி நேரம் செம்மையா ஜோம் பண்ணுவான். 2 மணி நேரம் பயங்கரமா எல்லாத்தையும் செய்வான், கரெக்டா செய்வான். சரியான போதகர், சரியான ஆவிக்குரிய மனுஷன், சரியான வெளிச்சத்துல நடக்கிறவன். பிரகாசவன மனக்கண் கிடையாது. அதனால மண்டலங்கள் என்ன நடக்குன்னு தெரியாது. இவன் நினைச்சானா அவனை 1 செகண்ட்ல ஃபியூஸை உருவிடலாம். யார? அந்த ஏஜென்ட் 1 செகண்ட்ல ஃபியூஸை உருவி ஒண்ணுதமாக்கி அவன் எங்கெல்லாம் ஆல்டர் கட்டி கம்ப்ளீட்டா ரவுண்ட் அடிச்சானா 120 ஏரியாவுக்கு இவனை கிங்க மாத்தி இவன் டப்புன்னு மாறிடலாம். ஆனா அவனுக்கு தெரியாது. பிரகாசவன மனக்கண் இருக்காது. நல்ல ஜபம் பண்றவனா இருப்பான், நல்ல டங்ஸ் பேசுறவனா இருப்பான், ஒண்ணுமே தெரியாது. அவனுக்கு மட்டும் தெரிஞ்சு டங்ஸ் பேசுறான், தெரிஞ்சு ஜபம் பண்றான், தெரிஞ்சு பண்ண மேல யாருன்னா உட்காரன்னு வச்சுக்கோங்களேன், 1 செகண்ட்ல ஏஜென்ட் அவன் சோழி முடிச்சு அவன் பவர்ஸ் எல்லாம் உருவி 1 செகண்ட்ல ஏரியாவை கையில் எடுத்துருவான். ஏரியாவை கையில் எடுத்துட்டான்னா ரிவைவல். அதனாலதான் ஒரு பலவானை முந்தி கட்டினாலோடையா ரிவைவல் வர வாய்ப்பே கிடையாது.
ஸோ இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் கெப்பாசிட்டராக மாறுவீங்க. நீங்கள் தான் பூமியில் புல் பண்ணுற சக்தியாக மாறுவீங்க. யார் 0% மாறுற? 2 become 1. ஸ்டார்டிங் பாயிண்ட் அவருடைய சிலுவையில் அவருடைய மரணம் பண்ணுற அந்த ஒரு அனுபவம், கம்ப்ளீட்டாக இது பண்ணி இயேசுனுடைய கம்ப்ளீட் ஆளுகைக்குள்ளே வர்ற ஒரு அனுபவம். இதை நான் 0% சொல்லி இன்றைக்கி நான் சொல்கிறேன். நாளைக்கு இதுக்கு வேறு பேர் சொல்வேன். அது இந்த வாரம் ஃபுல்லாக இதை நீங்கள் தியானிங்க. நாளைக்கு அதனுடைய ஒரிஜினல் பேர் சொல்வேன். ஒரிஜினல் வார்த்தை இதாகும். உருவாக்க போகிறோம், கட்ட போகிறோம், வல்லமையை இழுக்க போகிறோம், டொமினியன் வரப்போகுது, ஆளுக வரப்போகுது, மேலே ஏறி போய் மண்டலங்கள் கதவுகளை திறக்க போகிறோம், பூமியில் ஒரு பெரிய ரிவைவலை கொண்டு வர போகிறோம். ஆண்டவர் ராஜாதி ராஜாவா சீக்கிரமாக பூமிக்கு திரும்பி வர போகிறார். அல்லேலூயா. 2ஆம் வானத்தில் அவன் உட்காந்துருக்கான், நான் உட்கார வேண்டியது, நம்ம சிங்காசனம் உட்கார வேண்டியது. இயேசு வந்து எல்லாத்தையும் ஜெயிச்சு கையில் கொடுத்து நீ பார்த்துக்கோன்னு சொல்லி நம்ம கையில் சாவியை கொடுத்து அவங்க போயிட்டாங்க. நம்ம சாவியை வச்சு மண்ணுக்குள்ளே புதைச்சி ஆண்டரை சீக்கிரம் வரைஞ்சோம்னு இருக்கோம். சாவியை எடுத்து திறக்க தெரியணும். பிகாஸ் யுவர் 0% இஸ் a key that unlocks the power of God. Your 0% is a capacitor. You become the capacitor. You become the key. You become the guardian. You become the protector. You become the complete mandate person. உங்க இது இல்லாமல், உங்களுடைய நாலேஜ் இல்லாமல் ரிலீஸே ஆக முடியாத அளவுக்கு யூ பிகம் அ கெப்பாசிட்டர். நம்மகிட்ட வந்து செவரும் கிடையாது, பேஸ்மெண்ட்டும் கிடையாது, வாலும் கிடையாது, சரியான திறந்த வெளி. ஆனால் கதறி 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 ஜெபம் பண்ணும். எல்லா கதவும் திறந்திருக்கும், செங்கல் கட்டும் கிடையாது, கீழே அஸ்திவாரமும் கிடையாது, கூக்குரல் மட்டும் பயங்கரமாக இருக்கும். செங்கல் கட்டு கட்ட போகிறோம், அஸ்திவாரம் போட போகிறோம், 0% ஆக்க போகிறோம். ஆண்டோடைய ஆவியானவர் நிரப்ப போகிறார், அபிஷேகத்தை நம்பி கொடுக்க போகிறார். The moment God finds your faithfulness, you become a different person. உங்களை மட்டும் ஆண்டவர் நம்பிட்டார்னு வச்சுக்கோங்களேன், your life will be absolutely different. பயங்கரமாக அது வந்து மாற்றப்பட்டணும், பயங்கரமாக அது வந்து மாறிடும், பயங்கரமாக மாறிடும். You become a complete matrix that connects with the heaven. பரலோகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிற பயங்கரமான பாத்திரமாக மாறிடும். பாத்திரமா மட்டும் மாறிட்டோம்னா ஒரு விச்கிராஃப்ட், ஒரு மந்திரிகம் எதிராக வர முடியாது. அவன் வாயை திறந்தாலே வாயில அக்னி வந்துடும், அடி விழுந்துடும். அவன் வாயை திறந்து ஒண்ணுமே போட முடியாது. ஏன்னா எனக்கு எதிராக ஏற்படுற எந்த ஆயுதமும் அது வந்து நடக்கவே நடக்காது. நோ வெப்பன் கேன் ஃபார்ம் அகேன்ஸ்ட் மீ. வாயை திறந்து பேச முடியாது. வாயை திறந்து பேசினாலே அவன் செத்தான். என்னை பற்றி பேசினாலே அவன் செத்தான், என்னை பற்றி யோசிச்சாலே அவன் செத்தான். அவ்வளவு தூரத்துக்கு ஆண்டருடைய உங்களுடைய நாமத்தை அந்த கோடிங்கில் எழுதி வச்சிருவாங்க. உங்கள் பேரை அதோட இணைச்சி வச்சிருவாங்க, உங்களுடைய ஊழியத்தை அதோட இணைச்சி வச்சிருவாங்க, மேலே இணைச்சி வச்சிருவாங்க. உங்களுடைய அன்டச்சபிள் லிஸ்ட்ல, பிசாசுடைய அன்டச்சபிள் லிஸ்ட்ல உங்கள் பேரை உங்களுடைய ஊழியம் இருக்கும். ஆண்டவங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிடும். ஸோ த பிகினிங் பொசிஷன் இன்னைக்கு நம்ம நிறைய லேர்ன் பண்ணியிருக்கிறோம். ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபல் தான் கீ. ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபலில் லா ஆஃப் த ஸ்பிரிட் தான் கீ. லா ஆஃப் த ஸ்பிரிட் உடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் லா ஆஃப் ஒன்னஸ் தான் கீ. லா ஆஃப் ஒன்னஸ்னா 2 becomes 1 தான் கீ. 2 becomes 1னா 0% 100% தான் கீ. ஸோ இப்படி 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 உள்ளே போயிட்டு சென்டரை சொல்லிட்டேன். சென்டர்னா 0% 100%. அந்த 0% 100% மேலே ஒரு டப்பா கிரியேட் ஆகும். அந்த டப்பா கிரியேட் ஆகிறது வந்து அது ஒரு சட்டம், அதுதான் சட்டம், அது ஒரு பிரின்சிபல், அது ஒரு நாலேஜில் உருவாக்கப்படுறது. அதில் ஏறி உட்கார்ந்த உடனே மேலே ஓப்பன் கனெக்ட் ஆயிடும். கிறிஸ்துவனுடைய சிலுவையில் அறையப்பட்ட அனுபவத்துக்குள்ளே போன உடனே அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அந்த வசனம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், மரணத்தின் சாயல் இணைக்கப்பட்ட அடுத்த செகண்டில் உயிர்த்தெழுதலின் சாயல் இணைக்கப்பட்டிருப்போம். இணைக்கப்பட்ட உடனே அந்த இடத்துல கண்ணு திறக்கணும். கண்ணு திறந்தோடனே ஹெவன்லி பிளேசஸ்ல உட்காரணும். உட்கார்ந்த உடனே அதுக்கப்புறம் என் கண்ணு திறந்து ஆளுகை செய்ய ஆரம்பிக்கணும். ஆளுகை செய்ய ஆரம்பிக்கல 2 வகை இருக்குது. எப்படி உடைக்கணும்னு தெரியணும், எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியணும். எப்படி உடைக்கணும்னு தெரியணும், எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியும். எப்படி பிசாசை துரத்தணும்னு தெரியணும், துரத்தின ஆளை எப்படி அபிஷேகத்துக்குள்ள நடத்தணும்னு தெரியணும். 2 தெரிஞ்சிருக்கிற ஒரு ஊழியக்காரர் பூமியில வந்து ரொம்ப ரேர். பிசாசை துரத்துறவர் ஆவியில நிரப்ப வைக்க மாட்டார், ஆவியில நிரப்ப வைக்கிறவர் பிசாசை துரத்த மாட்டார். ரெண்டும் சேர்ந்து இருக்கிற ஊழியக்காரங்க ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்க எப்படி ஆக போறீங்க? ஹல்லேலூயா. உங்களை ஆண்டவர் மாத்த போறார். ஒருத்தனை கம்ப்ளீட்டா பேஸ்ல இருந்து எடுப்பார். அவன்கிட்ட இயேசுனா என்னன்னு தெரியுமான்னு தெரியாது. அவன்கிட்ட இயேசு சொல்ல வச்சு, அவனை ரட்சிக்கப்பட வச்சு, அவனை சுத்திகரிச்சு, எல்லா பொல்லாதாவையும் துரத்தி விட்டு, அவனை முழங்கால் போட வச்சு சுத்திகரிச்சுட்டு, அவனை இது பண்ணிட்டு, அடுத்த நிமிஷம் அவனை கர்த்தருடைய ஆவியானவரால நிரப்பப்படுகிற அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்து, அவன் அடுத்த செகண்ட்ல டங்ஸ் பேசி, அவன் விஷன் பேசி, அடுத்த நிமிஷம் கையில மைக்க கொடுத்து அவன் ப்ராஃபஸி பண்ணுவான். அஃப்கோர்ஸ் அதுக்கு பேஸ்மெண்ட் தேவை, அவனுக்கு திருப்பி வைக்கிற வார்த்தை தேவை, அவனுக்கு கற்றுக் கொடுக்கணும், அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும், வார்த்தையில நிற்க வைக்கணும், வார்த்தையில போதிக்கணும். அது தேவைதான், இல்லைங்கிறத நான் மறுக்கவும் மாட்டேன். கண்டிப்பாக பேஸ்மெண்ட் தேவை. ஆனால் ஆண்டவர் அவ்வளோ தூரத்துக்கு செய்வாங்க. உடைக்கணும் கட்டணும், உடைக்கணும் கட்டணும், உடைக்கணும் கட்டணும், உடைக்கணும் கட்டணும், உடைச்சிட்டு திறந்து போட்டு போகக்கூடாது. உடைக்கணும்,
கெட்டணும், உடைக்கணும், கெட்டணும். தட் இஸ் யுவர் காலிங். தட் இஸ் யுவர் காலிங். அப்படி இருக்கிற இடங்களை கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். The law of oneness, which is the law of the spirit. It is a spiritual principle. The spiritual principle, பிரகாசமான மனக்கண், eyes of understanding, opens the dominion drum. ஆளுகை செய்கிறவர்கள் யார்? ஆவிக்குரிய மண்டலங்களில் உடைய சட்டங்களை புரிந்தவர்கள். சட்டங்கள் என்பது எது? ஆவிக்குரிய உலகம் சட்டத்தினால் நிறைந்திருக்கிறது என்பதுதான் சட்டத்தினுடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங். என்ன சட்டம்? முதலாவதான இருக்கிற சட்டம், நாங்கள் இருவரும் ஒன்றாக இருக்கிறோம். 2 becomes 1, 1 + 1 = 1. அது தெரியறது மட்டும் இல்ல, அதை லைஃப் ஸ்டைலா மாத்துறது. இந்த லைஃப் ஸ்டைலா மாத்துறது. I become 0%, he becomes 100%. யோவான் 15 அதிகாரத்திலேயே இது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனங்களையும் நான் வாசிக்கிறேன். அப்படியே ஜெப நிலையில இந்த வசனங்களை வாசிப்போம். இயேசு ரொம்ப அழகா பேசியிருப்பாங்க இந்த பிரின்சிபல்ஸை. நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடுக்காதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் செய்கிறார். நான் சொன்ன உபதேசத்தினால நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள். என்னிலே நிலைத்திருங்கள், நானும் உங்களிலே நிலைத்திருப்பேன். You become 0%, I will be the 100%. கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் தானாய் கனி கொடுக்க மாட்டது போல நீங்களும் 0% இல்லாவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நான் 100%, நீங்க 0%. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் 2 becomes 1 இருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. You can do nothing without me. Without me you can do nothing. Nothing, 0%. Unless you become 0%, you can never be initiated. You can never be initiated. ஒருவன் என்னில் நிலைத்தராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது கொடுக்கப்படும். மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் பிதா மகிமைப்படுவார். பிதானில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்கள் அன்பா இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவில் கற்பனையிலே கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்தது போல நீங்களும் நிலைத்திருந்தால், கை கொண்டு இருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ரொம்ப அழகான ஒரு 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 இடம். நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார். இனி நான் வாழ்வது அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே நான் பழித்திருக்கிறேன். நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். I become 0%. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிற அனுபவம், கிறிஸ்துவுடனே கூட அறையப்பட்டிருக்கிற ஞானஸ்தானம், the baptism of death. Unless you enter into the baptism of death, you can never enter into the baptism of resurrection. You can never see the power of resurrection. ஆண்டருக்காக இழக்கிறது கீழே போகிறது இல்ல, ஆண்டருக்காக இழக்கிறது மேல போகிறது. ஆண்டருக்காக இழக்கிறது கீழே போகிறது இல்ல, ஆண்டருக்காக இழக்கிறது மேல போகிறது. இச்சையை விடுறது கீழே போறது இல்ல, மேல போறது. கிரேஸ்ங்கிற பயங்கரமான ஏன்ஷியன்ட் அனாயிண்டிங்ல மூவ் பண்றது. The spirit and the power of grace is ancient than the spirit of lust. மேல போறோம். உங்களுடைய சித்தத்தை கீழே ஆண்டோட்ட கொடுக்கறதுனால நீங்க கீழே போல, சிங்காசனங்கள்ல மேல போறோம், உன்னதங்கள்ல மேல ஏறுறீங்க. You never go lower, you go higher. You go high by going low. கீழே போகிறனால மேல போறோம். By circumcision you move up. ஒவ்வொரு லேயர்லையும் சர்க்கம்சிஷன் இருக்கும். ஒவ்வொரு லேயர்லையும் 0% கேட்பாங்க. சர்க்கம்சிஷன் தான் உடன்படிக்கையினுடைய சென்ட்ரல் பீஸ். நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம் உடன்படிக்கை பற்றி. சர்க்கம்சிஷன் இல்லைன்னா மேலே ஏறவே முடியாது. 0% இல்லைன்னா மேலே ஏறவே முடியாது. இந்த நேரத்தில் ஒரு பயங்கரமான நிசப்தம்குள்ள போய் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்க. எதெல்லாம் உங்களை காயப்படுத்துது, எதெல்லாம் உங்கள்கிட்ட போராடிட்டு இருக்கிறீங்க, ஜஸ்ட் கிவ் இட் எவ்ரிதிங். ஆனால் நான் நிறைய ஏற்கனவே ஒப்பு கொடுத்துட்டேனே அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. எதுக்கு ஒப்பு கொடுக்கீங்கிறத யோசிச்சு இந்த இடம் ஒப்பு கொடுங்க. ஏதாவது வாங்குறதுக்காக ஒப்பு கொடுத்துருப்பீங்க. எதுக்கு ஆண்டோட சித்தத்தை போறீங்கன்னா ஆண்டர் தான் தருவாருங்கிற ஒரு விஷயத்தினால நீங்கள் வந்து செஞ்சுருப்பீங்க. இன்னைக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷனை கண்டிப்பாக கட் ஆஃப் பண்ணி, கம்ப்ளீட்டாக கட் ஆஃப் பண்ணி ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. நீங்கள் எனக்கு எதுவுமே செய்ய வேண்டாண்டவரே, நான் மட்டும் கொடுங்க. தட் இஸ் 0%. I don't ask anything in return. I just want to sit with you. உங்க கூட நான் சும்மா உட்கார்ந்துருக்கணும், அது போதும்.
ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் அ கம்பெனி வித் யூ. உங்க கூட கம்பெனி கொடுக்க விரும்புறேன், அது மட்டும் போதும். ஜஸ்ட் கிவிங் அப். ஆண்டவர் பார்த்துக்கோங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. உங்க பிரெயின் அப்படியே ஒரு நிசப்தத்துக்குள்ள போகும், ஒரு காம்னஸ்க்குள்ள போகும், ஒரு ஹெவி க்ளோரிக்குள்ள போகும். அந்த க்ளோரிக்குள்ள போயிட்டீங்கன்னா உங்க கண்ணு திறந்து விஷன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. இந்த வாய் வேற மொழி பேச ஆரம்பிச்சு அந்த 0% அபிஷேகத்துக்குள்ள மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுதான் கதவு. அந்த ஷிஃப்ட் வந்து பல மாசம் இருக்காது. ஏற்கனவே சொன்னது போல பல மாசம் இருக்காது. ஒரு செகண்ட் ஒப்பு கொடுத்த அடுத்த செகண்ட்ல ரிலீஸ் ஆயிடும், அனாயிண்டிங் ரிலீஸ் ஆயிடும். ஒப்பு கொடுத்த அடுத்த செகண்ட்ல சுவிட்ச் போட்டு அடுத்த செகண்ட்ல ஃபேன் வர்ற மாதிரி, இல்லை ஃபேன் ஓடுற மாதிரி ஒப்பு கொடுத்த அடுத்த செகண்ட் அனாயிண்டிங் ரிலீஸ் ஆயிடும். அதான் சட்டம், அதான் லா, அதான் பிரமாணம். ஒர்க் ஆகியே ஆகணும். ஒர்க் ஆகாம போக வாய்ப்பே கிடையாது. இம்பாசிபிள், இம்பாசிபிள், அப்சல்யூட்லி இம்பாசிபிள். ஒர்க் ஆகியே ஆகணும். ஆளுகைக்குள்ளாக செல்வதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை வணைகிறதுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய பாதைகளை செவ்வாய்ப்படுத்துகிறதுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய நினைவுகளை திருத்துகிறதுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய சிந்தனைகளை இருக்கிற மிகப்பெரிய ஸ்ட்ராங் ஹோல்ட் எல்லாவற்றையும் உடைக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை மாற்றுகிறதுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய எதிர்காலத்தை மாற்றுகிறதுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய கரத்துல கொடுக்குறாண்டவரை. என்ன செய்வீங்களோ செய்யுங்க. எப்படிலாம் நடத்தணுமோ அப்படிலாம் நடத்துங்க. என்னெல்லாம் தரணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தாங்க. என்னெல்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எடுங்க. உண்மையா இருக்க மட்டும் எனக்கு ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. I want to obey when you speak. I want to obey when you speak without asking any question. கேள்வி கேட்காமல், மறுபேச்சு பேசாமல் நீ சொல்லும் பொழுது செய்கிற மனப்பக்குவத்தை எனக்கு தாங்க. I just surrender myself to you, Lord. எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய சிலுவையோடு இணைக்கப்படுகிற அனுபவத்துக்குள்ளாக நடத்துவீராக. சிலுவையோடு இணைந்து வாழுகிற அந்த அனுபவத்துக்குள்ளாக நடத்துவீராக. உங்களுடைய பாடுகளை சுமந்து திரிகிற அந்த அனுபவத்துக்குள்ளாக எங்களை நடத்துவீராக. ஆச்சரியமான ஒளி எங்களிலே பிரகாசமாய் எழும்பட்டும். உங்களுடைய கிரியைகள் எங்களிலே அதிபகிங்கரமாய் வெளிப்படுவதாக. உங்களுடைய ராஜ்யத்தின் மேன்மைகளும் ராஜ்யத்தின் ரகசியங்களும் உடைய இருதயத்திலே காக்கப்படட்டும். ராஜ்யத்தின் மேன்மைகள் எங்களுடைய இருதயத்திலே தங்குகிறதுக்கான இடம் உண்டாயிருக்கட்டும், பலன் உண்டாயிருக்கட்டும், வைராக்கியம் உண்டாயிருக்கட்டும். Let there be a space in our heart where you place your secrets. உடைய ரகசியங்களை வைக்கப்படுகிற அறைகள் எங்களுடைய வாழ்க்கையில உருவாக்கப்படட்டும். கண்டெய்னர் உருவாக்கப்படட்டும். ஆண்டவரே, உண்மையாய் இருக்கிற கிருபைகள் உருவாக்கப்படட்டும். வாட்ட டப்பாவா இல்லாதபடி, உடைச்சல் உள்ளவர்களா இல்லாதபடி, ஹோல் உள்ளவர்களா இல்லாதபடி, முற்றிலுமாய் சுத்திகரிக்கப்பட்டவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், சகலத்தையும் தாங்குகிறவர்களாய், நீர் கொடுக்கிற வார்த்தைகளை உண்மையாய் கொண்டு போய் சேர்க்கிறவர்களான பாத்திரமாய் எங்களை மாற்றும். எங்களை தாழ்த்துக்கிறோம், மன்னரை ஒப்பு கொடுக்கிறோம். வரப்போகிற முக்கியமான கிளாஸ் கருத்தை கொடுக்கிறோம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும், கேட்கிற ஒவ்வொருவரும் அந்த கிளாஸ்ல பங்கு பெறவும், அந்த காரியத்தை கேட்கவும், வாழ்க்கையில மிகப்பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் வரவும் ஆண்டவரே இந்த நேரத்தில் ஒரு ஜபங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். அடுத்த வாரம் வரை எங்களை காத்துக்கொள்ளும். ஆதியானவரே, நீர் உங்களுக்கு இடைப்படும், எங்களோடு பேசுவீராக. உடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். உங்களுடைய மாறாத பிரசனம் எப்பொழுதும் எங்களோடு இருந்து தங்கி இருப்பதாக உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம்மளோடும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.